वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हरणोपरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपाननं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् मन्दारगन्धसंयुक्तं चारुहासं चतुर्भुजं हरिपिञ्चावसुडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुम् கண்ணனெம்பெருமானுடைய ஆச்சரியமான விளையாட்டுக்கள். அந்த விளையாட்டுக்கள் மட்டுமல்லாமல் அவனால் நாம் பெற வேண்டிய ஒரு நிலை என்ன என்பதையும் சுவாமி சுக்கராச்சாரியார் பரீட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரீட்சித்துக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டது. 7 நாட்களே பிராணம் போகக்கூடிய ஒரு சாபம். அந்த சாபத்தாலே தான் வருந்தி கொண்டிருக்கும் போது அப்பொழுது வியாச பகவானுடைய திருப்புதல்வராக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் அங்கு நுழைய, ஓ பெரியவரே வந்துவிட்டார் என்று ஆனந்தப்பட்டு அவருடைய திருவடியை வணங்கி அவரிடத்தில் ஆசுவாசப்படுத்தும்படியான ஒரு தன்மையை பிரார்த்திக்கிறார் பரீட்சித்து மகாராஜா. அந்த பிரார்த்தனைக்கிணங்க எனக்கு இழப்பதோ 7 நாட்கள். அந்த 7 நாட்களுக்குள்ளேயே தேவரர் அடியனுடைய உஜ்ஜீவனத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, அந்த பிரார்த்தனையின்படி அவர் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை 7 நாட்கள் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகாபுராணத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 10வது ஸ்கந்தம் கண்ணனெம்பெருமானுடைய சேட்டிதங்கள் என்ன, அவனுடைய சிறு வயசிலே பண்ணப்பட்ட விளையாட்டுக்கள் என்ன, வெண்ணையை திருடினது, மருத மரத்தை முறித்தது, மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய 10,000 பிள்ளைகளோடு பிருந்தாவனம் சென்று மாடு மேய்ப்பது போன்ற இருக்கக்கூடிய சேட்டிதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த காலட்சேபத்திலே கடைசியாக நாம் அனுபவித்தது கன்று குனிலாய் எரிந்தாள் கடல் போற்றி. கண்ணுக்குட்டி ரூபத்துல ஒரு அசுரன் ஆவேசிக்க, அதே நேர இளாம்பரம் ரூபத்துல ஒரு அசுரன் ஆவேசிக்க, இந்த 2ஐயும் முறித்தான் கண்ணன். கன்று குனிலாய் அந்த கன்று குட்டியையே வாழையை சுருட்டி மேற்கொண்டு அதை கொண்டு போய் விளாம்பழத்தின் மேல அடுக்க வைத்து 2ம் ஒன்றுக்கொண்டு மோதிக்கொண்டு பிராணம் போயிடுத்து அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த நிலை. அதற்கு மேலே அகாசுரவதம், அதுக்கு மேலே கொக்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய பகாசுர மரம் என்ன, அதையும் அனுபவிக்க பெற்றோம். அது அந்த பகாசுரன் கொக்கு வடிவத்தில் இருக்க பகாசுரனுடைய வாயிலே தன்னுடைய கையை உள்ளே வைத்து தன் கைக்கு சூட்டேற்றப்பட்டு, ஏன்னா அக்னியே பகவான் தான், அப்படி இருக்க சூடேற்றப்பட்டு அந்த சூடாலே அந்த வாயானது பக்குவமடைய நன்றாக பிடித்தான் என்பதை பார்த்தோம். அதுக்கு பிறகு மலைப்பாம்பு, அந்த மலைப்பாம்பு தான் அகாசுரன். அந்த மலைப்பாம்பு உள்ளுக்குள்ள போறதுக்காக சில குழந்தைகள்லாம் காத்துட்டு இருக்கா. இது என்ன பொம்மையா மலைப்பாம்பா அப்படின்னு காத்துட்டு இருந்தா, சரி உள்ளுக்குள்ள போயிடுவோம், நம்ம உள்ளுக்குள்ள நம்ம மாட்டின்ட்டோம்னா என்ன பண்றது, இருக்கவே இருக்கான் ரட்சகன் கண்ணன், அவன் நம்மை ரட்சிக்க போறான் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒருத்தரும் பேசிக்கொண்டு உள்ள போனா. ஆனா அந்த மலைப்பாம்பு ஒன்னும் வாய மூடல. ஏன்னா கண்ணனெம்பெருமான் வரத்துக்காக காத்திருந்தா, கண்ணன் உள்ள நுழைஞ்ச உடனே வாயை முடித்து தான் பெரிய திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய மேல்பாகமா இருக்கக்கூடிய அதை கிழித்து கொண்டு மலைப்பாம்புக்கும் பிராணம் பேழ்த்து அதுல ஆவேசிச்ச அசுரனும் போயிட்டான். அதற்கு மேல இவாள வெள்ளம் வந்துட்டான். வெள்ளம் வந்த உடனே இவாளுக்கு ஆயாசமா போயிடுச்சு. இவாளுக்கு ரொம்ப ஆயாசமா போயிடுச்சு. என்னன்னா பெரிய காரியம் பண்ணாலும் அந்த மலைப்பாம்பை அந்த சம்மாரம் பண்ணாலும், சம்மாரம் பண்ணபடியால இவாளுக்கு ரொம்ப ஆயாசமா போயிடுச்சு, பசிக்கிறது. பண்ண காரியமெல்லாம் கண்ணன்.
தன்னேராயிரம் பிள்ளைகள் இன்னும் வரல. அப்ப உள்ளுக்குள்ள போயிட்டான். ஆனா பண்ண காரியம் கண்ணனா இருந்தாலும் அவளுக்கு ஆயாசம் எடுத்தோன்னு இப்பவே சாப்பிடணும், இப்பயே சாப்பிடணும். ஏன்னா இவன் நித்தியமே யசோதை கட்டி கொடுத்து தரணும், அதை சாப்பிடணுன்றதுக்காக. அப்ப மணியே 10:30 தான். இவ 12:30 மணிக்கு தான் சாப்பிடணும். ஆனா 10:30 மணிக்கே சாப்பிடணுன்றதுக்காக என்ன பண்ணா, சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இருந்தா. ஆனா அந்த உட்கார்ந்து இருக்கச்சே அந்த மரபுரி மாந்தூள் இத போட்டுக்கொண்டு உட்கார்றா. மரபுரி என்ன, மாந்தோல் என்ன, இதை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து. இதுதான் பண்ணினா. நித்தியமே பட்டு பீதாபரம் தான் கொடுத்துட்டு இருந்தா யசோதை. இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அதிலேயே தேய்ச்சி விடுறதுன்னும். தேய்ச்சா என்ன ஆகுது, அந்த பட்டு பீதாம்பரமே எல்லாமே வீணா போறது. அதனால மரபுரி மாந்தோலை விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்துட்டு இருக்கச்சே 12:30 மணிக்கு சாப்பிட வேண்டிய அந்த சாப்பாட்டை 10:30 மணிக்கு சாப்பிட உட்காந்துட்டேன். அத்தனை தூரம் பசியை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு தாமரை புஷ்பம் இருக்கும், பெரிய தாமரை புஷ்பம். அந்த தாமரை புஷ்பத்துக்கு நடுவிலே கர்ணிகை போல கண்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை சுத்தி சூழ்ந்து இருக்கக்கூடிய இதழ்களை போல கோபகுமாரர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்துட்டு இருக்கச்சே அவெல்லாம் ஒத்தொத்தரும் பிரசாதத்தை என்ன பண்ணா, அவா கையில இருக்கக்கூடிய பிரசாதத்தை கண்ணன்ட்ட கொடுக்குறா. கண்ணன் கையில இருக்கக்கூடிய பிரசாதத்தை அவா வாங்கிறான். இது நடக்காத காரியம். நாம பெருமாளுக்கு கண்ட்ரோல பண்றோமோனோ, நைவேத்தியம் பண்றோமோனோ, நைவேத்தியம் பண்ணும்போது நாம் அவருக்கு நைவேத்தியம் பண்றோம். அந்த நைவேத்தியம் பண்ணப்பட்ட மிச்ச பிரசாதத்தை நாம் எடுத்து பிரசாதமாக நம்ம உட்கொள்கிறோம். இதுதான் நடக்கிறது. ஆனா அவர் எடுத்து நம்ம கையில கொடுக்கறதோ, நாம் எடுத்து அவர் கையில கொடுக்கறதோ அது நடவாத காரியம். ஆனா அது நாங்க நடக்கிறது. எதனால நடக்கிறதுன்னா அதுக்கு என்ன தாத்பரியம் தெரியுமோ? எந்த ஒரு சரித்திரம் வந்தாலும் எல்லாத்துக்கும் தாத்பரியம் உண்டு. இது என்ன தாத்பரியம்னா, ஸ்ரீவைகுண்ட நம்ம போன பிறகு ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபயத்தனே, அங்க போன பிறகு பரம சாமியா பக்தி மோட்சம் கிடைக்கிறது. சாமியா பக்தி மோட்சம்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கும் கிடைக்கிறது. அதுதான் சாமியம். ஆனந்தம் மட்டுமே கிடைக்குமே தவிர மற்றது எல்லாத்துலயும் ஆனந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு சாமியா பக்தி மோட்சம்னு பேரு. அந்த மாதிரி சாமியா பக்தி மோட்சம் கிடைக்கச்சே என்னது, அவனுக்கு என்னென்ன ஆனந்தங்கள் உண்டோ அதே ஆனந்தம் நமக்கும் உண்டு. பகவானுக்கு என்ன ஆனந்தம் உண்டு, ஆனா ஆனந்தத்தில் மட்டும்தான் சாமியமே தவிர அப்ப பகவானுக்கு இருக்கக்கூடிய ஏனைய கல்யாண குணங்களும் நமக்கு வந்துடுமோ? ஆதிசேஷ பரியங்கத்தம் நமக்கு வருமா? வராது. வாகனத்தும் நமக்கு வருமா? வராது. ஸ்ரீயப்பதித்துவம் நமக்கு வருமா? வராது. அப்ப இதுல சாமியம் ஆனந்தத்தில் சமம். பகவானுக்கு எத்தனை ஆனந்தங்கள் உண்டோ அத்தனை ஆனந்தம் யாருக்கு உண்டு? நாம போன ஒவ்வொரு ஜீவாத்மா அங்க போனது முக்தாத்மா ஆயிடுது. அந்தந்த முக்தாத்மா ஆடுதனோ அந்த ஆனந்தம் உண்டோ, அந்த ஆனந்தத்தை வெளிப்படுவதற்காகத்தான் கண்ணுடைய கையாலே அவா வாங்கிக்கிறார், அவாவுடைய கையால கண்ணை வாங்கிறார். இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் சரி நிகர்னு சொல்லுவார். இது சாமியா பக்தி. சாமியா பக்தினா என்ன நடத்தணும்? சாமியம் சரி நிகர். இவாருக்கு அவர் சரி, அவாருக்கு இவா சரின்றாலியா. சரிநிகர்னா என்னது? சரிநிகர் என்ன? அதைத்தான் சொன்னேன். அவாபடி இவாள் ஆயிடலாமான்னு அதெல்லாம் பண்ண முடியாது. அங்கேயும் பகவான் தான், ஜீவாத்மா தான். இது ஆழ்வாரே தெரிவிக்கிறார். கூடிற்றாகில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடற்பவையுவர் குடியன் மாயவனாவது அதுவையும் தெரிவிக்கிறாரையா. அங்க போனாலும் பகவான் தான். நாம ஜீவாத்மா தான். ஆனந்தத்துல மட்டும் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆனந்தப்படுறதை பார்த்து என்ன பண்ணிருக்கணும்? நமக்கே சில இடத்துலலாம் சில குடும்பத்துல எல்லாம் நிறைய ஆனந்தப்படுவா. அவளால ரொம்ப ஒத்துமையா இருப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான கோல் சொல்றதோ இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையா பேசிக்கொள்ளக்கூடிய தன்மை எல்லாம் பூர்ணமா இருக்கும். அது வேற யாரும் பார்த்தா அவளுக்கு பொறாமையா இருக்கும். என்ன நம்ம எல்லாம் இந்த மாதிரி இல்லையே, அவ இப்படி இருக்கணும், ஆனந்தப்படணும். நம்ம ஆத்துலதான் இல்லையா, அவளாவது இருக்காருன்னு ஆனந்தப்படணுமோ. இப்ப நாம எப்படி ஆனந்தப்படுவது கிடையாதோ, எல்லாருமே சொல்ல, சில பேர் அது மாதிரி இருக்கா. அந்த மாதிரி ஆனந்தப்படுவது இதுல விதிவிலக்கு இல்ல. பிரம்மா இவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்தந்த ஒண்ணுமே இல்லை. இவ யாதவர்கள், சிறு குழந்தைவர்கள், அதுவும் இடக்கை வழக்கை தெரியாதவர்கள், அறிவொன்றுமில்லாத ஆய்குலம். ஆண்டாள் தெரிவிக்கிறார் இல்லையா, கரவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்தின்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம்.
அந்த யாதவ கூட்டமாக இருக்கக்கூடிய அறிவொன்றும் கிடையாது. இதை வியாக்கியாதா தெரிவிக்கிறார். இடக்கை வலக்கையே தெரியாதாம். இது வலது கை, இது இடது கை, அது கூட தெரியாதாம். அந்த மாதிரி தெரியாதவர்களாக இருக்கக்கூடிய இந்த யாதவர்கள் என்ன ஆனந்தமா இருக்கா, என்ன ஆனந்தமா இருக்கான்னு பொறாமப்பட்டுட்டார். யாரு? பிரம்மா. அவர் இருக்கிறது சத்தியலோகத்துல. சத்தியலோகத்திலிருந்து பொறாமப்பட்டுட்டார். பொறாமப்பட்டவர் சாமானிய பொறாமப்படப்படாது, ஆனந்தப்படணும். ஓ, இத்தனை சின்ன குழந்தைகள் என்ன ஒத்துமையா இருக்கா, ஒருத்தருக்கு எவ்வளவு தூரம் அந்யோன்ய பாவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆனந்தப்பட்டிருக்கிறோமா? ஆனந்தப்படாம பொறாமப்பட்டுட்டா. பொறாமப்பட்டவன என்ன இருந்ததுன்னா, என்னன்னா சிலதெல்லாம் நம்ம பொறாமப்படாம அதனுடைய ஆனந்தத்துல நாமும் பங்கு கொள்ளணும். அந்த ஆனந்தத்துல நாமும் பங்கு கொள்ளணும். பங்கு கொள்ளணும்னா என்ன சுவாமி அர்த்தம்னா, ஒண்ணுமே இல்லை. அவ ஆனந்தமா இருக்காள, நன்னா இருக்கட்டும், நன்னா இருக்கட்டும். நம்மளாலதான் முடியல, அவளால ஆனந்தமா இருக்காளே, இந்த எண்ணம் வந்தாலே பங்கு கொண்ட மாதிரிதான். அது என்ன பண்ணோம்? ஆனா ஆனந்தத்தை கலக்காம என்ன பண்ணார்? பிரம்மா அபச்சாரப்பட ஆரம்பிச்சிட்டார். அபச்சாரப்படக்கூடிய புத்தி வந்துட்டு என்ன பண்ணா, ஓ கண்ணன் இத்தனை பிள்ளைகளோடு ஆனந்தமா இருக்கானே, ஆனந்தமா இருக்கானே, இத்தனை கர்வத்தோடு வேற இருக்கானே. இந்த இடத்துல கர்வம்னா என்ன தெரியுமா? இப்ப பகவத் ஆராதனை பண்றோம், பகவத் கைங்கரியம் பண்றோம், பாகவத கைங்கரியம் பண்றோம், ஆச்சாரிய கைங்கரியம் பண்றோம். இப்ப இதுல எல்லாம் கர்வமா இருக்கலாம், தாரணமா இருக்கலாம். இதுக்கு சாத்விக கர்வம்னு பேர். இல்லைன்னா எனக்கு கிடைச்சதே, எனக்கு கிடைச்சதே, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், அந்த பாக்கியத்தை பகவான் தானே கொடுத்தான் என்கிற ஒரு ஆனந்தம் நம்ம தாராளமா படலாம், எந்த தவறும் கிடையாது. அந்த மாதிரி ஆனந்தப்பட்டு இருக்கான் கண்ணன். ஆனா அதுவும் பொருட்களை யாருக்கு? பிரம்மாவுக்கு. பொறுக்காதபடியாலே இவருடைய ஆனந்தத்தை குலைக்கணும். குலைக்கணும்னா என்ன பண்றது? எத்தையா பண்ணி வேணும்னா அதான் என்ன பண்ணா, தன்னுடைய யோக பிரபாவம் இருக்கணும். அவர்களுக்கெல்லாம் பெரிய தேவதைகள் இல்லையா, நான்முகனாய்த்து. அந்த யோக பிரபாவத்துல என்ன பண்ணா, சடக்குன்னு 7வது லோகமாக இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தின் கீழே இறங்கினார். கீழே இறங்கி பக்கத்துல மாடு கண்டுகள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கணும். இவாள்லாம் இந்த மலைப்பாம்பை வதம் பண்ணி விட்டு அந்த ஆயாசத்தாலே அந்த மாடு கண்களை ஒரு இடத்துல மேய்க்க விட்டுட்டு இவாள்லாம் இன்னொரு இடத்துக்கு வந்து காத்தால 10 மணிக்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கையில இருக்கிறது அவா கொடுக்கறது, அவா கையில இருக்கிறது அவா கொடுக்கறது, இந்த மாதிரி பரிமாற்றத்தோடு சாப்பிட ஆரம்பிச்சா. அதனால்தான் உனக்கு கர்வம் ஏற்பட்டது. யாருக்கு? பிரம்மாவுக்கு. அந்த கர்வம் ஏற்பட்டு அபச்சாரப்பட ஆரம்பிச்சான். இவாளுக்கு இப்படிப்பட்ட இந்த யாதவ பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கணும் என்பதுக்காக என்ன பண்ணா, நேர கீழே இறங்கி வந்து பசுமாடு கண்டுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கணும். அது அத்தனையும் கவர்ந்துட்டு போயிட்டான். அது அத்தனும் கவர்ந்து கொண்டு 7வது லோகமாக இருக்கக்கூடிய பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் கவர்ந்துட்டான். கவர்ந்த உடனே இவா வந்து இந்த பக்கம் சாப்பிட்டு இருக்கா. பசுமாடு கண்டுகளை அந்த பக்கம் மேய்ஞ்சின்னு இருக்கச்சே. ஆனா பசுமாடு கண்ணை மேயும் போது ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா பசுமாடு கழுத்துல, சில கழுத்துல எல்லாம் மணி கட்டியிருப்பா, சில கழுத்துல எல்லாம் ஏதோ ஒரு தாளங்கள் வச்சிருப்பா. அது ஒண்ணுக்கொண்ணு கண்ணு குட்டி. அதே போல பசுமாடுகள் ஒண்ணுக்கொண்ணு என்ன பண்ணும்னா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும். இந்த சத்தம் போட்டக்கூடிய ஒரு சப்தமே கேட்கல. கொஞ்ச நாழியான உடனே சத்தமே கேட்கல. அங்க இருக்கக்கூடிய அந்த கோபகுமார்கள் என்ன பண்ணா, கண்ணா என்னமோ தெரியலையே, பசுமாடுகள் சத்தம் போடுற சத்தமே கேட்கலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. உடனே அவெல்லாம் சாப்பிட்டு இருந்தாருனோ, அந்த சாப்பிட்ட கையோட எழுந்துக்க பார்த்தான். எழுந்துக்க பார்க்கச்சே கண்ணன் சொன்னா, நீங்க எல்லாம் எழுந்துக்க வேண்டாம், அண்ணா உட்காந்து சாப்பிடுங்கோ, நான் போய் பார்த்துட்டு வரேன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நாம இங்க உட்கார்ந்து இருக்கோம், மாடு கண்டுக்க அந்த பக்கம் மேய்ச்சிட்டு இருக்கு, என்ன ஆச்சு, நீங்க எழுந்துக்க வேண்டாம், நீங்க சாப்பிட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட்டு வச்சு குறுக்க எழுந்துக்க வேண்டாம், நான் போய் பாக்குறேன்னு சொல்லி எழுந்துட்டான். எழுந்துக்கச்சு எப்படி எழுந்துட்டான்? அப்படியே எடுத்துட்டார். பாகவதத்துல சுக்கராச்சாரியர் அப்படியே தெரிவிக்கிறார். தான் எந்த பாத்திரத்தை கையில வச்சிருந்தானோ அந்த கைய இருக்கக்கூட அந்த பாத்திர போஜன பாத்திரத்தோடு எழுந்துட்டான். அதை கீழே வைக்கல. கீழே வைக்காம போஜன பாத்திரத்தோடு எழுந்து புறப்பட்டான். புறப்பட்டு போய் மாடு கண்டுகள்லாம் மேய்க்கக்கூடிய இடத்துக்கு போனா, போய் பார்த்தா ஒரு பசு மாடு கண்டுகளையும் காணும். ஒண்ணு கூட காணும். ஏதாவது ஒன்னாவது இருக்கிறோமானோ, ஒண்ணு கூட காணும். என்ன நடந்தது, என்ன ஆச்சு, ஏதாச்சும் இங்கதானே விட்டுட்டு வந்தோம், எல்லாம் இந்த மாதிரி சத்தம் போட்டு இருந்தது,
ஒரு சத்தத்தையும் காணியும் ஒரு மாடு கன்றுகளையும் காணவே என்னாச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான். யோசிச்சு பார்த்த உடனே தெரிஞ்சுட்டா கண்ணன், ஓ பிரம்மாதான் அபச்சாரப்பட்டார். அவருக்கு ஏன் இந்த புத்தி வந்துட்டு தெரியலையே. பிரம்மா அபச்சாரப்பட்டாரு, அபச்சாரம் புரிஞ்சுண்டு சரி இருக்கட்டும், எப்படியாவது அந்த திரும்பி அந்த மாடு கன்றுகளை அவர்கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நேர தன்னுடைய கோபகுமாரர்களா இருக்காளையா 12000 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளிடத்துல வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் போய் அதெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்காக திரும்பி பார்த்து நேர கோபகுமார்கள் சாப்பிட்டு இருக்காரனோ அந்த இடத்துல வந்து பார்த்தா அவாளையும் காணும். அவாளையும் இடைப்பிள்ளைகள் ஒருத்தரே காணும். அப்பனா மாடு கன்றுகள் அத்தனையும் பிரம்மா கவர்ந்துட்டு போயிட்டார். அதே கோபகுமாரர்கள் அத்தனை பேரையும் பிரம்மா கவர்ந்து போயிட்டார். இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு பக்கமும் மாடு கன்றுகள் இல்லை, இந்த பக்கமும் அங்க போய் பாக்கச்சு அங்கிருந்து வரதுக்குள்ளேயே இங்க இருக்கக்கூடிய இடைப்பிள்ளைகள் எல்லாரும் காணும். என்ன பண்றாங்க? ஓ இவருக்கு ஏதாவது பாடம் கட்டியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணன் என்ன பண்ண ஆச்சரியமான காரியம் பண்ணிருக்கான். என்ன பண்ணான்னா, தான் பிரம்மாவான உருவத்தை எடுத்துட்டார். தானே பிரம்மா அப்படின்னு உருவத்தை எடுத்துட்டு பிரம்மா இங்கிருந்து சத்தியலோகம் போவதற்கு முன்னாடி தான் போய் வேகமா போய் அங்க பிரம்மா எந்த சத்தியலோகத்தில் எந்த சிம்மாசனத்தில் உட்காருவாளோ அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்துட்டார். யாரு? பிரம்மா இல்ல, பிரம்மா உருவத்தை எடுத்துக்கொண்ட கண்ணன் பெருமான். கண்ணன் பெருமான் என்ன பண்ணா, பிரம்மா இந்த மாதிரி அபச்சாரப்பட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே பிரம்மா உருவத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மா ஏன்னா இங்கிருந்து கவர்ந்து போயிருக்காருனோ, பசுமாடு கன்றுகள் என்ன கோபகுமாரர்கள் என்ன அவெல்லாம் கவர்ந்துட்டு போனபடியாலே நேரா சத்தியலோகம் தான் போறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி இவர் முன்னாடி போய் அந்த சத்தியலோகத்துல பிரம்மாவுடைய சிம்மாசனம் இருக்கணும், அந்த சிம்மாசனத்துல போய் இவர் போய் ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே இவர் இங்கிருந்து கிளம்பி வரணும். இவர் கொஞ்சம் வயசானவர், கிளம்பி இன்னைக்குமே சாமானியமா நாம ஒரு 4 படிக்கட்டு 5 படிக்கட்டு, இன்னைக்கு நிறைய பிளாட் சிஸ்டம் எல்லாம் வந்துட்டு, அந்த பிளாட் சிஸ்டம் வந்து அவெல்லாம் எல்லா பிளாட்லையும் போய் லிப்ட் போட்டிருக்கா. லிப்டே கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, இல்ல லிப்டே வேலை செய்யலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணலாம்? முக்கி முனங்கிட்டு தான் போகணும். அது வயசானவாளா இருந்தாங்க, 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாவாலாம் யாருன்னா சிரமமா தானே இருக்கும். இப்ப பிரம்மாவுக்கு 50 வயசு மேல ஆயிடுச்சு. அதனால நம்ம அவர் முக்குணம் முனகுணம் எல்லாம் மரணமனும் அவர் முக்கி முனகி நிதானமா அங்கிருந்து போறார். வேற வாசல் வரைக்கும் வந்தார். வாசல் சத்தியலோகத்துடைய வாசல், சத்தியலோகம்னா 7வது லோகம், அந்த 7வது லோகத்துல வாசல் வரைக்கும் வந்தார். வாசல்ல வந்த உடனே அங்க வாயில் காப்பான்னு இருப்பானோ, உள்ளுக்குள்ள அவெல்லாம் வாசல் காப்பான் வாயில் காப்பான்னு இருப்பானோ, அந்த வாயில் காப்பான்னு பார்த்து இப்பதானே பிரம்மா உள்ள போனார், இவர் யாரு பிரம்மா மாதிரி இருக்காரு, இவர் போலி பிரம்மா, நிஜமான பிரம்மா இவர்தான். அப்ப கண்ணன் பெருமான் தான் பிரம்மாவாக வேஷம் போட்டுக்கொண்டு உள்ள போய் பிரம்மாவுடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனா இப்ப வாயில் காப்பான்னா அவெல்லாம் என்ன பண்ணிட்டா, ஏற்கனவே பிரம்மா உள்ள போயாச்சு, அவர் உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சிவா யார்? போலி பிரம்மாவா இருக்கால, இவர் யார் வந்தா போலியா இருக்கே, உண்மையான பிரம்மா உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீர் யார் அப்படின்னு அந்த போலி பிரம்மாவை உதைக்கிறார். உண்மையா அது போலி இல்ல, அவர் தான் பிரம்மா. அவரை உதைச்சி அங்கிருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டா. கீழே வந்து தொப கட்டிட்டு விழறார். சத்தியலோகத்திலிருந்து நேரா கண்ணன் கீழே வந்து விழறார். அவர் எங்க வந்து விழறாரோ அந்த இடத்துலயே கண்ணன் பெருமா உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் தான் மேல பிரம்மாவா வேஷம் போட்டு அங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அங்க வாசல் காப்பானாலே அடிபட்டு நிஜமான பிரம்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்கார்ந்துட்ட உடனே அப்ப புரிஞ்சுட்டார், ஓ அபச்சாரப்பட்டேன்னு கண்ணன் பெருமாவுடைய திருவள்ளியை பற்றி கொண்டு தப்பு பண்ணிட்டேன், க்ஷமிக்கணும், அடியனை க்ஷமிக்கணும், மன்னித்து விடணும், தப்பு பண்ணிட்டேன்னு பிரார்த்திக்கிறார். என்ன பகவானே, நீரே உலகத்துக்கு காரணமானவர், நீரே எல்லாவற்றுக்கும் தெரிஞ்சவர், அடியேன் தெரியாதனத்தாலே தப்பு பண்ணினேன். சில வேலை பண்ணுவா, தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுவா. அப்புறம் என்ன பண்ணுவான்னா மன்னிப்பு விட்டுருவா. அதுல விதிவிலக்கு பிரம்மாவும் கிடையாது. என்ன தெரியாத அண்ணன் கண்ணன் தான் ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நமனிகேதனகா
நாகபரியங்கமசுஜ ஆகத்தோ மதுராபுரின்னு கண்ணனம் பெருமான் அந்த செய்வை குண்டநாதன் தான் கண்ணனம் பெருமானாக அவதாரம் பண்ணிருக்கான்னு தெரியாதனா? நமக்கு தெரியாது சுவாமி, அவருக்கு தெரியாம தெரியும். தெரிஞ்சாலும் அகங்காரம், கர்வம். அந்த கர்வத்தால் என்ன பண்ணா, இத பார்த்த உடனே அவருக்கு தாங்கல. இவ்வளவு ஆனந்தமா இருக்காளே, கோபகுமார் ஒண்ணுமில்லாத இளப்பிள்ளைகள் இவ்வளவு ஆனந்தமா இருக்காளே, அந்த ஆனந்தத்தை நம்ம ஒண்ணுமில்லாம பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு அபச்சாரப்பட்டான். அபச்சாரப்பட்டோடனே தப்பு பண்ணிட்டேன், செமிக்கணும் செமிக்கணும் பிரார்த்திக்கிறான். அது எப்படி தெரியுமா பிரார்த்திக்கிறாரு? ஒரு கர்ப்பம், ஒரு கர்ப்பத்துக்குள்ளே ஒரு தாய் கர்ப்பம் அடைஞ்சிருக்கா. தாய் கர்ப்பம் அடைஞ்சிருக்காலோ அந்த கர்ப்பத்துக்குள்ளே அந்த குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை அந்த தாயை கர்ப்பத்துக்குள்ள உதைக்கிறதுனும், உதைச்சா அந்த தாய் அந்த குழந்தை உதைச்சிருக்கேன்னு, ஓ இது என்ன குழந்தை அப்படின்னு தப்பா எடுத்துக்கிறானோ எடுத்துக்கவே மாட்டான். தப்பா அது உதைக்கலன்னா தான் விதம், ஐயோ குழந்தைக்கு மூமெண்டே இல்லையே, ஆபத்தாச்சே அப்படின்னுவா. அந்த குழந்தை உதைச்சாதான் என்ன பண்ணுவா, உதைச்சுச்சுன்னா ஆனந்தமா எடுத்துக்கிறானோ. அதே போல அடியேன் தேவரிற்கு கர்ப்பத்தை போன்றவன், ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. அடியேன் தேவரிற்கு கர்ப்பத்தை போன்றவன், நீ தப்பா எடுத்துக்கொள்ளப்படாது, அடியனை செபிக்கணும் செபிக்கணும்னு பிரார்த்தித்தார். கண்ணனம் பெருமானுக்கு இன்னைக்குமே வாத்சல்யன்னு ஒரு குணம் இருக்கணும். வாத்சல்யன்னா குற்றம் செய்தவர்கள் பக்கம் குறையும் குறையும் பண்ணணுமோ. அதான் குற்றம் செஞ்ச பிரார்த்தித்த உடனே அந்த பிரார்த்தித்தபடியாலே என்ன எடுத்து உடனே கண்ணன் பெருமான் அவரை க்ஷமித்து விட்டார். இது நடந்த கதை. ஆனா இந்த கதையில ஒரு சூட்சம் அடங்கி இருக்கு. அதை என் கடந்த காலட்சேபத்தில் சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். இருக்கட்டும். என்ன சூட்சம்னா, இப்ப இந்த மலைப்பாம்பு வதம் அழுத்து, மலைப்பாம்பு வதம் முடிஞ்ச உடனே, அது அகாசுர வதம் வதம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு தான் என்ன பண்ணார், சீக்கிரமா சாப்பிடணும், பசியா இருக்குன்னு சாப்பிட்டா. சாப்பிடும் போதுதான் மாடு கன்றுகளை கவர்ந்து கொண்டு போனான் பிரம்மா, மேற்கொண்டு கோபகுமாரனும் கவர்ந்து கொண்டு போனான் பிரம்மான்னு தெரியுது. இப்ப போய் ஐஷன், இவர் போய் ஐஷன் வந்துட்டாரு. ஐஷன் வந்த உடனே சாயங்காலம் வீட்டுக்கு போகணுமானோ. சாயங்காலம் கோகுலத்து எல்லாம் இதெல்லாம் இந்த சரித்திரம்லாம் நடந்தது பிருந்தாவனத்துல. இப்ப மறுபடியும் கோகுலத்துக்கு போகணுமானோ. கோகுலத்துக்கு போய் சாயங்காலம் போயிட்டு இந்த மாதிரி அவளுடைய தாயார் தப்பனார சொல்லணுமானோ, இன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது, இன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது, அந்த அகாசுர வதம் நடந்தது, கண்ணன் என்னமா பண்ணார், அதுக்கு மேல எங்களுக்கு பசியா வந்துடுச்சு, அதெல்லாம் சொல்லணுமானோ. இதெல்லாம் சொல்லும் போது எப்படி சொன்னான்னா, ஒரு வருஷம் கழிச்சு சொன்னான்னு சுகர் சொல்றாரு பதிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு வருஷம் கழிச்சு சொன்னா யாரு, கோபகுமாரர்கள். இந்த சரித்திரம் நடந்த ஒரு வருஷம் கழிச்சு கோபகுமாரர்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் தாயார் தகப்பனாரிடத்திலே இந்த நடந்த சரித்திரத்தை சொன்னார். சுக்கராச்சாரிய இந்த மாதிரி சொன்னார். பரீட்சத்துக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன சுவாமி, அன்னைக்கு தானே நடந்து, அன்னைக்கு தானே திரும்பி வந்துட்டா, அன்னைக்கே சொல்லணும், அன்னைக்கே சொல்லாம ஏன் ஒரு வருஷம் கழிச்சுனா? இதுதான் சூஷ்மம் அடங்கி இருக்குன்னு சொன்னேன்னு, இதுதான் சூஷ்மம். அன்னைக்கு காத்தால போயிருக்கா, திருப்பி வந்து ஒரு வருஷத்துக்கு சொன்னான்னா எதனாலன்னா, அதைத்தான் பரிசத்துக்கு தெரியல. ஏன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அன்னைக்கே சொன்னோம், ஏன் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த சரித்திரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மொத்த குழந்தைகளையும் அதே போல மாடு கன்றுகளையும் கவர்ந்து போயிட்டாருன்னா பிரம்மா என்ன பண்ணார், 7வது லோகமாக இருக்கக்கூடிய சத்தியோட கிளம்பி போயிட்டாருன்னா, கிளம்பி போயாச்சு. திரும்பி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு. என்ன சுவாமி திரும்ப வருஷத்துக்கு ஒரு வருஷமா, அன்னைக்கும் பண்ண மாட்டாரா? அப்ப திரும்ப வருஷம் ஒரு வருஷம் ஆச்சுன்னா, அப்ப ஒரு வருஷம் இவெல்லாம் பார்க்கலையா? எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்க. கன்ஃபியூஷா இருக்க சுவாமி, குழப்பமா இருக்க சுவாமி. ஒரு குழப்பம் இல்லை, அந்த குழப்பத்தை தீக்கிற பாருங்க. இதைத்தான் இந்த குழப்பமே பரீட்சத்துக்கு ஏற்பட்டது. சுக்கராச்சாரிய முதல்ல ஒரு சஸ்பென்ஸ சொல்லிட்டார். அவ திரும்பி தன்னுடைய தாயார் தகப்பனார்ட்ட ஒரு வருஷம் கழிச்சு சொன்னான்னு சொன்னார். அப்பதான் இப்ப சுக்கராச்சாரிய சார் இவருக்கு பரீட்சத்துக்கு குழப்பமா போயிடுது. என்ன நடந்ததுன்னா, இங்கிருந்து கிளம்பி போனாலும் யாருக்கு போனாருன்னா, இவா போல பிரம்மா கவர்ந்துன்னு போயிட்டார். திரும்பி வரத்துக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு போய் தாயார் தகப்பனாட்ட என்ன சொன்னா, இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னான். ஆனா அந்த ஒரு வருஷம் கழிச்சு போய்
நடந்ததுன்னு சொன்னாலுமே அந்த தாயார் தகப்பனாருக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு தெரியல. இந்த கோபகுமாரர்களுக்கும் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஆனா 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ற விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. இங்க இருந்து கவர்ந்துட்டு போயிட்டாரனோ திருப்பி கொண்டு வரதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி சுவாமின்னா, பிரம்மாவுடைய கால கணக்கு வேறு, நம்முடைய கால கணக்கு வேறு. இப்ப நீங்க ஜாகரி இது நம்ம பஞ்சாங்கம் என்கிற ஒரு காலட்சேபத்துல இதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த மறுபடியும் சொல்றேன், பிரம்மாவுடைய காலக்கணக்கு வேறு, நம்முடைய காலக்கணக்கு வேறு. நமக்கு 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா வச்சுக்க, 1 வருஷம் ஆயிடுச்சு 365 நாள். 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா தேவர்களுக்கு அது 1 நாள். நம்முடைய 1 வருஷம் தேவர்களுக்கு 1 நாள். நம்முடைய உத்தராயணம் இருக்கணும். உத்தராயணம் அதாவது தை மாசம் தொடங்கி 6 மாசங்கள். அந்த உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு பகல் பொழுது. நம்முடைய தட்சிணாயனம் என்பது தேவர்களுக்கு இரவு பொழுது. அப்ப நம்முடைய 1 வருஷம் அது தேவர்களுக்கு 24 மணி நேரம் 1 நாள். அந்த 1 வருஷத்துக்குள்ளே உத்தராயணம் தட்சிணாயனம் 2 இருக்கணும். 6 மாசம் உத்தராயணம், 6 மாசம் தட்சிணாயனம். அப்ப உத்தராயணம் 6 மாசம்னா பகல் பொழுதுன்னு அர்த்தம். தட்சிணாயனம் 6 மாசம்னா இரவு பொழுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தேவர்களுக்கு என்னது 1 வருஷம் போயிடுச்சுன்னா என்னது அவளுக்கு எப்படின்னா, இப்ப அந்த தேவர்கள் கணக்குப்படி 12,000 வருஷங்கள் ஓடித்தன்னா ஒரு சதுர்யுகம் ஓடுறதுன்னு அர்த்தம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள் இருக்கணும். இந்த 4 யுகத்துக்கு சதுர்யுகம்னு பேரு. அப்ப தேவர்கள் கணக்குப்படி 12,000 வருஷங்கள், அதாவது நம்முடைய 1 வருஷம் தேவர்களுக்கு 1 நாள். அப்ப தேவர்கள் கணக்குப்படி 12,000 வருஷங்கள் முடிஞ்சுச்சுன்னா சதுர்யுகங்கள் போறது. அப்ப நம்ம கணக்குப்படி என்ன சுவாமி, அத 360 வகுக்கணும், பெருக்கணும். பெருக்கியாச்சுன்னா அப்ப என்னது 43,20,000. 43,20,000 வந்துடுத்தோம்னா வருஷம் போயிடுத்தோம்னா என்ன ஆறுது? அப்ப என்ன ஆறுது? 4 சதுர்யுகங்கள் முடிஞ்ச மாதிரி, அதாவது சதுர்யுகம் முடிஞ்ச மாதிரி. 4 சதுர்யுகம்னா 4 யுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் முடிஞ்சாப்பாடு. அப்ப 4 யுகங்கள் முடியறதுக்கு உண்டான கால கணக்கு இது. நம் கணக்குப்படி 43,20,000 வருஷங்கள். இத 360 வகுத்தா 12,000 வருஷம் வரும். அப்ப 12,000 வருஷங்கள் தேவர்கள் கணக்குப்படி ஒரு சதுர்யுகம். சரி, இப்ப தேவர் கணக்கு இல்லையா சுவாமி, பிரம்மா கணக்குல சொல்லணும். இப்ப பிரம்மா கணக்கு இந்த மாதிரி ஒரு சதுர்யுகம் தேவர்கள் கணக்குப்படி 12,000 வருஷம் சொன்னோம். ஒரு சதுர்யுகம் நம் கணக்குப்படி 43,20,000 பார்த்தோம். இந்த மாதிரி சதுர்யுகத்துல 1000 சதுர்யுகங்கள் கழிஞ்சுட்டோம்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது. 1000 சதுர்யுகங்கள் அப்படின்னா 43,20,000 1000 பெருக்கணும். அது 1000 பெருக்கினா என்ன வருதோ அத்தனை வருஷங்கள் கழிஞ்சிட்டோம்னா பிரம்மாவுக்கு 12 hours பகல் பொழுது முடியறதுன்னு அர்த்தம். இது பிரம்மா கணக்கு. நல்லா முடியறதுன்னு இருக்கும். இப்ப அப்பனா இங்கிருந்து ஐஷன் பாராட்டணும், ஐஷன் போயிட்டு திரும்பி வரணுமோனும். ஐஷன் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அந்த லோகத்துல 2 நிமிஷம் ஆவதுக்கு நமக்கு 1 வருஷ காலம் முடியுது. இங்கிருந்து 2 நிமிஷம் ஆறுது ஐஷன் போயிட்டு ஐஷன் வர்றதுக்கு. ஆனா அந்த 2 நிமிஷம் எங்க? பிரம்மாவுடைய கால கணக்கம்படி 2 நிமிஷம், நம்முடைய கால கணக்கம்படி 1 வருஷம். அதெல்லாம் என்ன பண்ணாரு, அங்க போயிட்டு திரும்பி வரது. இப்ப போனது 1 நிமிஷம் இருக்கலாம்னு வச்சுக்கேன். அது அங்க போனவனே திரும்பி வந்துட்டா இல்லையா? ஆனா அங்க 1 நிமிஷம் 1/2 நிமிஷம்னு அந்த லோகத்துல 1 வருஷம் ஓடி போயிடுது. இங்க நமக்கு 1 நிமிஷம்னு சொன்னா 2 நிமிஷம் சொன்னா இங்க பிரம்மலோகத்துல 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் சொன்னா நமக்கு 1 வருஷம் ஓடுறது இல்லையா? ஓடி போய் அது அப்ப கண்ணனை தோம்பணும். 1 வருஷம் ஓடி போயிடுத்தணும். 1 வருஷம் ஓடி போயிடுத்து. இப்ப கண்ணன் மட்டும்தான் இங்க இருக்காரு. மற்றவன் எல்லாம் போயாச்சு. மாடு கண்ணுங்களும் போயிடுத்து. அதே போல கோபகுமாரனும் போயிட்டாருன்னா பிரம்மா ஐஷன் போயிட்டாரு. அவருடைய தன்னுடைய யோக பிரபாவத்தால ஐஷன் போயாச்சு.
இப்ப அன்னைக்கு சாயங்காலம் கோகுலத்துக்கு போகணும். இப்ப கண்ணன் என்ன பண்ணாருன்னா, அந்த கோகுலத்துக்கு போகணும்னா என்ன பண்ணார், உடனே கேட்பாளனும் அங்க இருக்கிறவாள்லாம், கண்ணா உன்னோடுதானே அமிச்சோம், எங்க குழந்தைகள்லாம் எங்க, மாடு கண்டுகள்லாம் எங்க எங்கன்னு கேட்பாளனும். அப்ப இப்ப திரும்பி வரலன்னா நினைச்சுக்க, அவெல்லாம் கோச்சிட்டு வரணும். அப்ப என்ன பண்ணா, இரண்டாவது அங்கிருந்து அவ வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுது. பிரம்மாவுடைய கணக்கப்படி 2 நிமிஷம் தான். ஆனா நம்முடைய 1 வருஷம் ஆறுதணும். அப்ப என்ன பண்ணலாம் யோசிச்சு பார்த்தார். அப்ப 1 வருஷம் வரைக்கும் இந்த குழந்தைகளோ மாடு கண்டுகளோ இல்லைன்னா அவெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாலும். அதனால கண்ணன் ஒரு காரியம் பண்ணான். மொத்த பிள்ளைகளாகவும் மொத்த மாடு கண்டுகளாகவும் தானே ஆயிட்டார். மொத்த பிள்ளைகள் 1,000 பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அந்த 1,000 பிள்ளைகளாக தானே ஆயிட்டார். அப்ப அங்கங்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கணும். அந்தந்த பிள்ளையா தானே ஆயிட்டார். அந்தந்த மாடு கண்டுகளாக தானே ஆயிட்டார். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மொத்த தயிர் பிரசாதம், அங்க இருக்கக்கூடிய மொத்த என்னென்ன உண்டோ கொண்டு போன என்னது தடி சாட்டை இதெல்லாம் மாடு கண்டுகள், மிச்சம் இருக்கக்கூடிய ஊருகா என்னென்ன உண்டோ எல்லாமே கண்ணன் தானே ஆயிட்டார். தானே ஆயிட்டு நேரா அங்க போயிட்டார். நேரா அவட்ட போயிட்டார். அப்ப அவ ஆத்து குழந்தையா தானே ஆயிட்டாரணும். அவ ஆத்துக்குள்ள போயிட்டு அவ ஆத்துக்குள்ள ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கா, இந்த குழந்தைகள் தான் சத்தியலோகம் போயிட்டாரு. அன்னைக்கே சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கே சொல்லணும்னா அந்த குழந்தைகளா வந்தாதான் சொல்ல முடியும். இப்ப அந்த குழந்தைகளா யாரு இருக்கா, கண்ணன் பெருமானே இருக்கானோ. அதனால நிச்சயமே சாயங்காலம் எப்படி போறாளோ அந்த மாதிரி போயிட்டு சொல்லிட்டு இருந்தா இது நிச்சயம் நடந்துட்டே இருக்கு. 1 வருஷ காலம் மாடு கன்றுகளாகவும் கண்ணனே இருக்காங்க. கண்ணன் பெருமானுக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஆச்சரியம். இந்த நிலையில ராமனும் கிடையாது. சுவாமி என்ன சுவாமி அந்த மாதிரி சொல்லிட்டு இது கண்ணனை பத்தி சொல்லணும். ராமனை பத்தி சொல்லும் போது கண்ணனை பத்தி ஒரு மாதிரி இறக்கிட்டு ராமனை மேலேற்றுவோம். ஏன்னா இப்ப கண்ணனுடைய சரித்திரம் தானே பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப நிச்சயப்படியே 1,000 பிள்ளைகளாக தானே இருக்கான். நிச்சயப்படியே பசுமாடுகளாக தானே இருக்கான். தானே இருந்து கொண்டு 1 வருஷ காலம் கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு போயிட்டு பிருந்தாவனத்திலிருந்து கோகுலத்தை இந்த மாதிரி எல்லாம் தானே இருந்துக்கான். எத்தனை பசுமாடுகள், 7 லட்சம் பசுமாடுகள் கண்டுகுட்டி. 1 இல்ல 2 இல்ல, நந்தகோபருக்கு 7 லட்சம் பசுமாடுகளா. அந்த 7 லட்சம் பசுமாடுகளும் தானே இருக்கு இல்லையா. காலையில கிளம்பி வரார், சாயங்காலம் திரும்பி போறார் அப்படின்னு இந்த மாதிரி. ஆனா இவர் மேல்லோகமாக இருக்கிற சத்தியலோகத்துக்கு போயிட்டு வரதுக்கு 2 நிமிஷம் ஆயிட்டு போனோம். அதற்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு. அதற்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி 1 வருஷம் ஆனபடியாலே அந்த 1 வருஷத்துக்குள்ள குழந்தைகள் இல்லைன்னா பாபா தாயார் தந்தையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு வரணும். அதனால என்ன பண்ணார், அந்த 1 வருஷம் வரைக்கும் தானே அந்த பிள்ளைகளாக உருவெடுத்துக் கொண்டு அவரவர்களுடைய வீட்டுக்குள்ள போய் அந்தந்த தாயார் தங்களோட ஆனந்தமா இருந்தார். இத பலராமன் பார்க்கல, பலராமன் தெரியாது. பலராமன் என்ன பண்ணா, ஒரு நாள் நடுவுல ஒரு நாள் என்ன பண்ணா, கண்ணன்ட்ட வந்து கேட்கிறான், கண்ணா என்னன்னா நான் உன்னை பார்த்தா எப்பவுமே எனக்கு அன்பு பெருகும், உன்னை பார்த்தாலே எனக்கு எப்பவுமே அன்பு பெருகும். அது என்னமோ இப்ப 6-7 மாசமா எப்படி இருக்குன்னா, இந்த ஊர்ல எந்த பொருளை பார்த்தாலும் அன்பு பெருகிறது என்ன காரணம் கேட்கிறான். ஏன்னா எல்லாமே இவரா தானே இருக்காரு. கண்ணன் பெருமான என்ன எல்லாமே இவர் தான். அந்த குழந்தைகள் தாயார் தகப்பனார் குழந்தைகளாம் கண்ணனே இருக்கான், பசுமாடு கன்றுகளாவும் குழந்தையே இருக்கான், கண்ணனே இருக்கான். அதனால எல்லாம் இருக்கிறபடியால இதை கேட்டுட்டான், பேசாம இரு. அப்ப கண்ணன் சொல்றான், பேசாம இரு, நீர் ஒருத்தர் வாயை திறக்காம இருந்தா போறோம், நீ பேசாம இரும், எல்லா காரியம் ஒழுங்கா நடக்கும், நீ பேசாம இரு. எல்லாமே நாம் தான், எல்லாமே நாம் தான். ஏன்னா எப்பொழுதும் நாம் தான், எப்பொழுதும் பகவான் தான். எந்த வஸ்து எடுத்துனா அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. அப்ரஹ்மாத்மா பிரம்மம் இல்லாத ஒரு தத்துவம் இருக்கானா கிடையாது. எல்லாமே பிரம்மம் தான். எந்த வஸ்து எடுத்துனா அது பிரம்மம்னு சொல்லலாம், அது ஸ்ரீமன் நாராயணன் சொல்லலாம். ஆனா இப்ப அது என்ன எடுத்துன்னா நிஜமாவே பிரத்யட்சமா பாக்குறோம். அப்ப அந்தரியாமியாக நமக்கு உள்ளுக்குள்ள பகவான் உறைந்து இருக்கிறான்னு தெரியறதுனும். இப்ப நிஜமாவே பிரத்யட்சமா ஒவ்வொரு குழந்தையும் கண்ணன் தான், ஒவ்வொரு பசுமானும் கண்ணன் தான். அப்படி நிஜமா பாக்குறோமோ, இந்த நிஜ வடிவத்தை எடுத்துக்கொண்டா இல்லையா, கண்ணன் வாயால சொன்னான்,
ஒரு வருஷம் இப்படியே தள்ளினான். ஒரு வருஷம். அப்ப நிஜத்திலேயே பிரம்மாவிடத்தில் திரும்பி அழைத்து வர வரைக்கும், கார்த்தால கிளம்புறதுல இருந்து சாயங்காலம் திருப்பி போற வரைக்கும் அவளுடைய தாய் தகப்பனார பேசுறதெல்லாம் எல்லாமே கடன் தான். ஆனா அவர்களுக்கு இது எதுவுமே தெரியுமானா எதுவுமே தெரியாது. இது ஏதாவது தெரியுமான்னா எதுவுமே தெரியாது. இப்படியே குறுக்க ஒரு வருஷம் போயிடுத்து இந்த ஒரு வருஷம் போனது அவனுக்கு தெரியாது. வந்த உடனே வந்துட்டான். ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டானோ, வந்த உடனே அவரவர்கள் தங்கள் தங்கள் தாய் தகப்பனாட்ட போய் கதை சொல்றான். என்ன கதை சொல்றான்னா, தாயே தந்தையே என்ன ஆயிடுச்சுமா இன்னைக்கு சாயங்காலம், ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம்ன்றான். ஆனா இன்னைக்கு சாயங்காலம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு வருஷம் கழிச்சு சொல்லக்கூடிய வார்த்தை. அதைத்தான் நீ சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வருஷம், ஏன்னா இங்கிருந்து கிளம்பி போயிட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு பிரம்மலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு அந்த 2 நிமிஷமே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயங்காலம் இந்த மாதிரி நடந்தது. என்ன நடந்தது? அகாசுர வதம் ஆயிடுச்சு. அதுக்கு மேல் இவளுக்கு பிரம்மா கவர்ந்து போயிட்டாங்கிற நினைவே இவளுக்கு இல்லை. இந்த கோபகுமாரர்களுக்கு பிரம்மா கவர்ந்து போயிட்டான், பசுமாடு கன்றுகளை பிரம்மா கவர்ந்து போயிட்டான், அதனால ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுகுட்டிகளுக்கோ அதே போல பசுமாட்டுக்கோ இந்த கோபகுமாரர்களுக்கோ தெரியுமானா தெரியாது. அவன் பாட்டி இன்னைக்கு சாயங்காலம் ஆத்துக்கு போயிருக்கோம் நேரம் அங்க போய் என்ன பண்ணா தாயாத்தம்னு இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கா. அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்ப இவ சொல்றது ஒரு வருஷம் கழிச்சு, ஆனா இது நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு ஏன் சொல்றா? பிரம்மலோகம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சொல்றாரோ. இப்ப அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, ஒரு வருஷமா இப்படியே இருக்கிறானே, மாறாம இருக்கிறானே, மாடு கட்டுகளை மேய்ச்சிட்டு இருக்க மாடா இருக்கானே, எப்படி மாறாம இருக்கான? அப்படியே இருந்துட்டு இருக்கானே, இவனுக்கு ஒண்ணுமே உடம்புக்கு வரல, எதுவுமே வரலையே, எப்படி இருக்கான்னா அவளே சமாதானம் படுத்திக்கிறா. ஓ, கண்ணனோடு சேர்ந்து இருக்கானோ, கண்ணனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இவளுக்கு வயசே மாறல போட்டிருக்கு. யார் நினைக்கிறா? அந்த கோபகுமார்களுடைய தாயார் தகப்பனார். ஏன்னா இங்கு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் நிறையெல்லாம் மாறி இருக்கணும், சரீரம் மாறி இருக்கணும், உடம்பு மாறி இருக்கணும், எல்லாமே மாறி இருக்கணும். எதுவும் மாறல. மாறாததுக்கு என்னன்னா, கண்ணனுடைய கரஸ்பர்ஷம் பட்டது, கண்ணனோடு சேர்ந்து இருக்கா, கண்ணன் இருக்கிறதுனால சேர்ந்து இருக்கா. அப்ப கண்ணனுடைய திருமணி பட்டபடியாலே எதுவுமே மாறாம அப்படியே இருக்கான்னு தாய் தான் நினைக்கிறான். இது இப்படி தாய் தான் நினைக்கிறான். அதுதான் இதுதான் அகாசுர வதம்னு பேர். அகாசுரம் மலைப்பாம்பு வதம் பண்ணது. அதற்கு மேற்கொண்டு தான் 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டது. சாப்பிட்ட பொழுது பிரம்மாவாலே அபகரிக்கப்பட்டு மறுபடியும் பிரம்மா என்ன பண்ணார்? தான் அபச்சாரப்பட்டதுக்கு பகவான்கிட்ட மன்னிப்பு கிடையாது. இது ஒரு சரித்திரம். அப்ப இந்த சரித்திரத்துல ஒரு வருஷ காலம் கண்ணன் பெருமான் தானே கோபகுமாரர்களாகவும் தானே பசுமாடு கன்றுகளாகவும் இருந்தான்னு ஒரு சரித்திரம். இதுக்கு போது அந்த கோபகுமாரர்கள் எல்லாமே குரங்குகளோடும் அணில்களோடும் நல்லா விளையாடுவாளாம். குரங்குகளோடு விளையாடுறா, அணில்களோடு விளையாடுறா. அங்க மோர்குட்டின்னு ஒரு இடம் இருக்கு பிருந்தாவன பக்கத்துல. மோர்குட்டின்னு இருக்கு. அதுல மயில ஆடுறா போல ஆடுவாளாம். அதே போல அப்படி இல்லை வேஷம் போட்டுண்டு இல்லைங்க, அப்படின்னா எல்லாம் வேஷம் போட்டு ஆடுவாளாம். அதே போல குயில் கூவுறதுனும் கூவுறதுனும் அந்த குயில் கூவல போடலாம். பாம்பு படம் எடுக்குமோனோ அந்த பாம்பு படம் எடுக்கிற போல வேஷம் விட்டு ஆடலாம். இதெல்லாம் ஒரு பக்கத்துல இப்படி நடக்கும் போது அப்ப என்ன ஆயிடுச்சு? காளிங்க நர்தனம். அந்த காளிங்க பெரிய மலைப்பாம்பு. அந்த பெரிய மலைப்பாம்புன்னா காளியன் மடுன்னு ஒரு மடு. காளியன் மடுன்னு ஒரு மடு. இது யமுனையாறு இருக்கணும். யமுனையாற்றின் மடுவுல ஒரு சிறு குளம் இருக்கு. அந்த குளத்துல இதெல்லாம் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது இந்த குளம் இந்த பாருங்க, பிருந்தாவனம் ஒரு மண்ணா இருக்கு. அந்த பிருந்தாவனத்துல இந்த குளம் மட்டும் நன்னா இல்லை. யமுனையாற்றுடைய மடுவுக்கு அந்த பக்கம் குளம் இருக்கணும். அந்த குளம் மட்டும் நன்னா இருக்கு. ஏன்னா அங்கதான் இந்த காளிங்கன்ங்கிற பாம்பு, நாகப்பாம்பு மூர்த்தியா இருக்கு. அந்த நாகப்பாம்புக்கு பேரு காளிங்கன்னு பேரு. அவன் என்ன பண்ணா, கருடனுக்கு பயந்து கொண்டு அவன் இங்க மறைஞ்சுட்டு இருக்கான். எங்க இந்த குளத்துல இந்த யமுனையாற்றுடைய மடு அவன் பயந்துட்டு இருக்கான். பயந்து ஏன்னா கருடனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாம்பு ஆகாரமா போகணும்.
இந்த பேச்சுவார்த்தை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாம்பும் ஆகாரமா போன இது ஒரு சரித்திரமே இருக்கு. விண்ணிலார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை மண்ணுள் எண்ணெய் பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டால் அப்படின்னு ஒரு பாசனம் திருவாய்மையில. என்ன பாம்பு இருக்கணும், அந்த பாம்பு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆகாரமா போகணும்னு கருடனுக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. ஒவ்வொரு பாம்பு ஒரு நாள் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பாம்பு என்ன பண்ணிட்டு அன்னைக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. அதுக்கு பயம், தான் கருடனுக்கு ஆகாரமா போகணும். அது போகாம என்ன பண்ணிட்டு குத்து விளக்கரிய போட்டுக்கால் கட்டில் வேணே அந்த அந்த சீவை கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி கட்டி இருக்கு இல்லையா, அதாவது மெத்தை, அந்த மெத்தையை நல்லா சுற்றி நிறுத்தும். குத்து விளக்கரிய போட்டுக்கால் கட்டிலுமே அதை சுத்திட்டு என்ன பண்ணுது, பகவான் திருவடியை பத்திட்டு சரணாதி பண்ணிட்டு கருடன் வந்து கேட்கிறார், எனக்கு அந்த பாம்பை கொடுன்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ வேற பாம்பை பார்த்துக்கோ அப்படின்னார். அப்ப ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை முத்திட்டு அதுக்கப்புறம் சரித்திரம் இருக்கணும். அப்ப நிச்சயமே ஒவ்வொரு பாம்பு போகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப அந்த நிலையில இந்த காளிங்கன் என்கிற பாம்பும் கருடனுக்கு ஆகாரமா போகணும். அது என்ன பண்றது, அந்த கருடன் இங்க வர முடியாது, இங்க இங்க யமுனை ஆற்றின் மடுக்கரைக்கு வர முடியாதபடியானே இது இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு இருந்துன்னா அந்த காளைக்கு என்ன பண்ணான், ரொம்ப விஷம், அபாரமான விஷம். அது மூச்சு காத்து விட்டுடுத்துன்னு வச்சுக்கேன், அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய செடி மரங்கள்லாம் பட்டு போறது, ஆகாசத்துல பட்சிகள்லாம் பறந்து போறதுன்னா பறவைகள்லாம், அந்த பறவைகள்லாம் அப்படியே வீழ்ந்துடுறது. எதுவும் அது பக்கத்துல எதுவுமே உயிர் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுறது. அது அவ்வளவு தூரம் துட்டமான மிருகம் பாம்பு. அந்த பாம்பு அவ்வளவு விஷமா இருக்கணும். அப்ப அங்க அதை எப்படியா ஓட்டி ஆகணும். எப்படி சமம் ஓட்டுறது, ஏன்னா கோபகுமாரங்களாம் கஷ்டப்படுறாங்க. அந்த பாம்பு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பசுமாட்டு கண்ணுக்குட்டியும் முழுகிறது. இந்த மாதிரி ஆடுறதுன்னா நிறைய பசுமாடு கண்ணுமே பிராணம் போறது, பட்சிகள் போயிடுது. அதனால அதை எப்படியோ ஓட்டி ஆகணும்னு முடிவு பண்ணா. அப்பனா என்ன பண்ணா, அங்க பிருந்தாவனத்தை விளையாடுன்னு இருக்கும்போது பந்து விளையாடுறோம், பந்தெல்லாம் அப்பவே உண்டு. பந்து விளையாடுச்சு, அந்த பந்து என்ன பண்ணிட்டு ஒரு நாள் அந்த மடுக்கரைக்கு போயிடுச்சு. அதுக்குள்ள போய் விழுந்த உடனே இந்த பந்து எடுக்கணும்னு பந்து எடுக்கணும். ஏன்னா ஆகாசத்துல பறவைகள்லாம் போச்சு, அந்த மூச்சு காத்தாலே செத்து படுத்தி கீழே விழுந்துடுறதாம் அந்த மாதிரி. அதனால என்ன பண்ணா, அந்த பந்தை எடுக்கணும், அதே நேரத்துல காளிங்கனை ஓட்டணும். என்ன பண்ணான்னு நேரா போனா, நேரா போயிட்டு அங்க ஒரு மரம் இருக்கு, கதம்ப மரம்னு பேரு. அந்த கதம்ப மரத்துக்கு மேல தன்னுடைய காலை வச்சு மேற்கொண்டு ஏறி அந்த காளியனுடைய உச்சில், காளிங்க நர்த்தனம் அடிக்கடி திருக்கோணம் சுவாமிப்பா கோயில்ல நீங்க பார்க்கலாம் காளிங்க நர்த்தனம். அப்ப அந்த உச்சியில நல்லா நட்டம் பாய்ந்து அப்படின்னா நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கானாம், நாட்டிய ஆட்டம் ஆடுறா போல அதான் பண்ணிட்டு இருக்கச்சே அங்கிருந்து ஓட்டி விட்டான்னு சரித்திரம். அந்த சரித்திரம் நல்லாவே தெரியும், எல்லாம் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப காளிங்க பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா பகவான் காளியன் மேலே ஏறி நடந்தான் ஆடுறானோ நன்னா இப்படி எப்படி நாட்டனம் ஆடிட்டு இருக்கானோ. அந்த ஆடிட்டு இருக்கச்சே கோகுலத்து வாசி எல்லாம் பாக்குறா, ஓ கண்ணனுக்கு ஆபத்து வந்துடுத்து, கண்ணனுடைய பிராணனை போயிடுமோ அப்படின்னு அவெல்லாம் பயப்படுறா. ஆனா கண்ணனும் அதை பத்தி கவலைப்படாம நன்னா நாட்டியம் ஆடிட்டு இருக்கான். கண்ணனுக்கு பெரிய கூத்தாடின பேரு ஆழ்வாரே தெரிவிக்கிறார். குடமாடு கூத்தன் அப்படின்னு அவனுக்கு பகவானுக்கு பேரு. அப்படி ஒரு பெரிய கூத்தாடி. அது என்னென்ன கூத்தன் தெரியுமா, ஊர்தவ தாண்டனும் ஒண்ணு ஆடுவானாம். ஊர்தவ தாண்டவன் அப்படி நேர ஆடுவான். ஊர்தவ தாண்டன் ஒரு ஆடம். அப்புறம் சாரி நிறுத்தம்னு ஒரு ஆட்டம், அந்த ஆட்டம் ஆடுவனா. அதுக்கப்புறம் அள்ளி சக்கம், இதுல ஆட்டத்துக்கு பேரு அள்ளி சக்கம்னு ஒரு ஒரு ஆட்டம், அந்த ஆட்டத்தை ஆடுவான். அதுக்கப்புறம் கோபி நிருத்தியம் அப்படின்னு இந்த ஆடெல்லாம் கண்ணன் ஆடுவானா. இதெல்லாம் நந்தகோபால ஆடுவாராம். கண்ணன் பறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆட்டத்துக்கும் பரிசு நந்தகோபனுக்கு. கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா ஆட்டத்துக்கு பரிசு கண்ணன் பெருமானுக்கு தான் வேற கிடையாது. இதுக்குன்னா அப்ப நடுவுல இருக்கக்கூடிய இதுல ஆடிட்டு இருக்காரனோ, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கச்சே அந்த மாதிரி நர்த்தனம் ஆடுறானோ இங்க காளிங்கன மேல. அப்ப அந்த காளிங்கனை அங்கிருந்து ஓட்டினான். ஏன்னா ஓட்டினான்னு எப்படி சுவாமி, நீங்க இருக்கப்படாது, நீங்க இருந்தா என்ன பண்ணோம், நீங்க இருக்கக்கூடிய நீ நஷ்டம் பண்ணிட்டு இருக்க போகணும்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்கான்.
எப்படி ஓட்டுறான்னா ஆச்சரியமா கோபகுமார்கள் பார்க்கிற அளவுக்கு ஆடுறாரு. காளிங்கன் தரையில நிறைய பணங்கள் இருக்கணும், பணாமண்டலம் சொல்லுவார். பாம்புனாலே அப்படி படம் எடுக்கிறதுனா பணாமண்டலம் இருக்கணும். அந்த பணாமண்டலங்கள் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 பணாமண்டங்கள் இருக்கும். அந்த 10 பணாமண்டங்கள முதல் பணத்துல ஒரு காலை வைக்கிறது, 3ஆம் பணத்துல ஒரு காலை வைக்கிறது. முதல் பணம், பணம்னா பணாமண்டலங்கள், பணம்னா காசு இல்லைங்க. அந்த காளிங்கனுடைய தலை இருக்கணும், தலையுடைய பணங்கள், அந்த பணங்கள் அது மேல முதல் பணத்துல ஒரு காலை வைப்பார், வலது காலை. 3வது நடுவுல விட்டுருவாரு, 3வது பணத்துல ஒரு காலை வைப்பார். அதே போல 3லிருந்து 5, 5லிருந்து 7, 7லிருந்து 9 இந்த மாதிரி ஆடுவார். அதே போல 10, 10லிருந்து 8, 8லிருந்து 6, 6லிருந்து 4, 4லிருந்து 2 இந்த மாதிரி வலது கால வைத்து இடது கால மாத்தி, இடது கால வைத்து இடது கால மாத்தி இந்த மாதிரி திரும்பி 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 ஆடிட்டு இருப்பாராம். இந்த ஆட்டம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு திருட்டாந்தம் சொல்லுவார் நம்முடைய பூர்வாச்சாரியர். என்ன திருட்டாந்தம்னா, அகோபல கஷேத்திரம் இருக்கு இல்லையா, சிங்கவேல் குன்றம். சிங்கவேல் குன்றம் கேள்விப்பட்டிருக்கிற, ஆந்திர தேசத்திற்கு நரசிம்ம அவதாரம் பண்ண இடம் அகோபிலம். ஆச்சரியமான கஷேத்திரம் அகோபல கஷேத்திரம். அந்த அகோபல கஷேத்திரத்துக்குள்ளே உற்சவங்கள் பிரம்மோற்சவம் நடக்குமோ, அந்த பிரம்மோற்சவத்து காலத்துல அங்கெல்லாம் இங்கெல்லாம் பிரம்மோற்சவத்துல எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணுவாரோ, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கச்சு ஒரு ஆட்டத்தின் போது நடுவுல ஒரு ஆண்மகன் இருப்பான், சுத்தி பெண்கள் இருப்பா. சுத்தி பெண்கள் இருக்கச்சு அந்த பெண்களுக்கு கையில பூமாலை கட்டி இருப்பா. அந்த பூமாலை கட்டி இருக்கச்சு இப்ப நாமெல்லாம் இங்க கோலாட்டம் ஆடுறோமோ, அந்த கோலாட்டம் பேரு அந்த ஆட்டம் பேரு. இன்னும் அந்த ஆட்டம் அங்கதான் பார்த்திருக்கேன். எது சொல்ல, அந்த கோலாட்டம் ஆடிருந்துச்சு. அந்த சாரி இந்த 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 மாதிரியான சுத்தி பெண்கள் இருக்காரனோ, பெண்கள் கையில புஷ்பம் இருக்கும், புஷ்பத்தை கட்டி அந்த புஷ்பத்துடைய நிறை அந்த ஆண்மகனுடைய வயத்துல சுத்தி வச்சிருப்பான். சுத்தி வச்சது அப்படியே சுத்தி 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 ஆடும்போது எல்லா பூவும் ஆண்மகனை சுத்திக்கும். இது ஒரு ஆட்டம், இது முதல் ஆட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், எல்லா பூவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி 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 வெளியில வந்து தனித்தனியா அவிழ்ந்து வந்துடும். இப்படி ஆடுவா இல்லையா, அதே போல கண்ணன் கோபிகை, கண்ணன் கோபிகை, கண்ணன் கோபிகை இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆடுவதற்கு ஒரு ஆட்டம். அந்த மாதிரி ஆட்டத்தை போல ஒரு கால், அதாவது வலது கால் இந்த பக்கம், இடது கால் அந்த பக்கம், வலது காலுக்கும் இடது காலுக்கும் நடுவில் ஒரு பணாமண்டலம், அதே போல இடது காலுக்கும் அடுத்த வலது காலுக்கும் இன்னொரு பணாமண்டலம் மண்டல மத்தியில இந்த மாதிரி இடைவெளி விட்டு ஆடிங்கன்னா அந்த காளியந்திரின் உச்சியிலே நன்னா ஆட்டி ஆடிட்டு இருக்கான். இது ஊரே பார்த்து வியக்கிறது. ஓ, கண்ணனுக்கு பிராணம் போயிடுமோ அப்படின்னு நினைச்சோமோ, இப்படி ஆடிட்டு இருக்கானே, என்ன ஆடிட்டு இருக்கானே. சரி சுவாமி, ஆடிட்டு இருக்கானா அந்த காளியன் மடுக்கரை, அந்த மடுக்கரையில காளியன் மேல எப்படி ஏற்கனன்னா, அங்க பக்கத்துல ஒரு கதம்ப மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் இருக்கு. இதெல்லாம் ஆழ்வார் பாசனமே இருக்கு. இதெல்லாம் பெரியாழ்வார் பாசனம் நல்லா ஆசீர்வாதம் எடுக்கிறார். நாடி இல்லைன்னு அடி சொல்லல இருக்கட்டும். அந்த கர்ம மரத்து மேல காலை வச்சு கண்ணன் ஏறினான். சட்டுன்னு ஏறி அந்த கதம்ப மரத்திலிருந்து நேரா குதிக்கிறான் காளியனுடைய தலையில. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, சுவாமி அந்த காளியனுடைய விஷ வாயுவாலே, விஷ சுவாசத்தாலே அங்க இருக்கிற மடங்களோ செடிகளோ பட்சிகளோ எதுவுமே கிடையாதுன்னு சொன்னேனே சுவாமி, இப்ப கதம்ப மரம் மட்டும் என்னவா வந்தது? நாமெல்லாம் கேட்டோம்னோ என்னவா வந்ததுன்னா, ஒண்ணுமில்ல, கண்ணனுடைய திருவடி பட்டபடியாலே அப்ப நல்லா பூத்து, கண்ணனுடைய திருவடி பட்டபடியாலே அது பூத்து போயிடுது. ஏற்கனவே அந்த கதம்ப மரம் பட்டுதான் இருந்தது, நன்னா இல்ல, பட்டுதான் இருந்தது. ஆனா தன்னனுடைய திருவடி பட்டபடியாலே அப்ப என்ன ஆயிடுச்சு, பூத்து தோணும். அப்ப அவனுடைய பிராணம் போன சமயத்துல என்ன ஆயிடுச்சு, காளிங்கனுக்கு பிராணம் போகிறது. நன்னா கூத்தாடிட்டு இருக்கான், போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். துவம்சம் பண்ணிட்டு பிராணம் போகிறது. பிராணம் போகிறது. அவனுடைய மனைவிமார்கள் நிறைய பேர் இருக்கா. அவெல்லாம் வந்து பிரார்த்திக்கிறான். அவெல்லாம் வந்து பிரார்த்திக்கிறான். என்ன பிரார்த்திக்கிறா, ஏ பகவானே, கண்ணன் பெருமானே, இந்த காளிங்கன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான், ஒத்துக்கிறேன். அவர் எல்லாம் ஒத்துக்கிறார், அவ மனைவார் ஒத்துக்கிறார், தண்டிக்கப்பட வேண்டியது. ஆனாலும் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கான் இவன். தேவரீருடைய திருவடி இவன் மேல பட்டிருக்க, தேவருடைய திருவடி பட்டிருக்க, பட்டு
அதுக்கு மேல நாட்டியம்லாம் ஆடி இருக்காரு. அப்படி எத்தனை பாக்கியமும் பண்ணிருப்பான். அப்ப இவன் கெடுத்த பேரு தானே. அதனால இவனை இப்படியே மன்னித்து விடு, இவனை இப்படியே மன்னித்து விடுன்னு அவ பிரார்த்திக்க கண்ணனும் மன்னிக்கிறான். அப்ப நீ மன்னிக்கும் போது என்ன சொல்றான்னா, நீர் இந்த ஊர்ல இருக்கப்படாது, இந்த ஊர்ல இருந்தா பிருந்தாவனமும் கோகுலமும் அதெல்லாம் நாசமா போயிடும், நீங்க இருக்கப்படாது. அதனால இங்க இருந்து நேரம் தாண்டி போய் சமுத்திரத்துக்கு போ, ஓடி போய் கடல்ல போய் வாழ்ந்து கொள்ளுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான்னு சமுத்திரம். அப்ப காளிங்க தரம் என்ன, காளிங்க வதனம் என்ன, இதெல்லாம் பூர்த்தி என்ன பண்ணா கண்ணன், கதம்ப மரத்தின் மேலே ஏறி அந்த காளிங்க உச்சியிலே பாய்ந்து கொண்டு உட்கார்ந்து நின்று கொண்டு மேற்கொண்டு நாட்டியமாடி காளிங்கனை வதம் பண்ணல, அவனை மன்னித்து விட்டு நேரா போய் எங்க போகணும், நேரா சமுத்திரத்துக்கு போய் அங்க போய் இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு நிலை. அதுக்கப்புறம் ஆச்சரியமான மற்றொரு சரித்திரம் என்னன்னா, கண்ணனுக்கு புல்லாங்குழல் தான் ரொம்ப பிடிக்கும். வேணுகானத்தின் சிறப்பு வேணுகானம். அந்த புல்லாங்குழல்னா அவருக்கு ரொம்ப விருப்பம் புல்லாங்குழல். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சது வேணுகானம் தான். வேணுகானம்னால ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்குன்னா கண்ணன் சரி சுவாமி கண்ணன் எதுக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறார்? புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு 2-3 காரணம் சொல்றார். ஒரு முதல் காரணம் சொல்றேன். ஒண்ணு, அந்த புல்லாங்குழல் அந்த மூங்கில் மரத்துல இருந்து புல்லாங்குழல் வருது, அந்த மரத்துக்கு ஒரு பெருமை கொடுக்கணும். அப்ப மூங்கில் மரத்துக்கு ஒரு பெருமை கொடுக்கணும், அதனால புல்லாங்குழலத்தை வாசிக்கிறார். முதல் நிலை. சரி சுவாமி, மூங்கில் மரத்துக்கு பெருமை கொடுக்கணும்னா மற்ற மரங்களுக்கெல்லாம் பெருமை வேண்டாமா? மற்ற மரங்கள்லாம் பொறாமையா பாக்குறதுதான். ஓ, இந்த மூங்கில் மரம் தான் கண்ணுடைய உதராமிருதத்தை பருகணுமா, நாங்கள்லாம் பருகப்படாதா? அதுக்கு பொறாமையா இருக்கான். ஏன்னா மூங்கில் மரத்துக்கு தான் தெரியும், எங்களுக்கெல்லாம் அந்த கிடையாத, மற்ற மரங்கள் அடைக்கணும். அந்த மாதிரி இருக்க செய்து சரத்காலம் வந்தது. சரத்காலத்துல மாலை பொழுது பெரிய மரத்தின் கீழே கிளையில உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவோம், சரத்காலத்துல பெரிய மாலை பொழுதுல பெரிய மரத்தின், என்னைக்குமே நீங்க வயக்காட்டுல போறேன்னு வச்சுக்க, கிராமத்துக்கெல்லாம் போறேன்னா அங்க வயக்காட்டு பக்கம் எல்லாம் அங்கங்க அணை கட்டியிருப்பாங்க. அங்க நேரம் ஒரு மரம் இருக்கும், அந்த மரக்கிளை அப்படியே தொங்கிட்டே இருக்கும். தொங்கிட்டே இருக்கச்சே அந்த தொங்கக்கூடிய மரக்கிளையில உட்கார்ந்துட்டு அந்த வாய்க்கா போறதுன்னு உட்கார்ந்துட்டோம்னா அது அந்த மரக்கிளை கொஞ்சம் கீழே இறங்க போனோம். இறங்கின உடனே அந்த வாய்க்காவுடைய தண்ணீர் நம்முடைய காலில் பட்டுட்டே இருக்கும், சல 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 ஓடிட்டே இருக்கும். அது ஆனந்தமா இருக்கும். இதெல்லாம் கிராமத்துல அங்கங்க உண்டு. அடியே 2-3 பார்த்திருக்கேன், அனுபவிச்சு இருக்கேன். எதுவும் சொல்லுவேன். அதே போல கண்ணன பிரமன் என்ன பண்ணா, பெரிய மரங்களை அந்த மரக்கிளை உட்கார்ந்துட்டு யமுனா ஆற்றங்கரை என்ன படிச்சுங்கோ, யமுனா ஆற்றங்கரையிலே உட்கார்ந்துட்டு அந்த மரக்கிளைக்கு மேல உட்கார்ந்து அந்த சல சல சனிக்கு ஜலம் போறது. ஜலம் போயிட்டு இருக்கச்சே அந்த ஜலம் கண்ணனம் பெருமானுடைய திருவடி அலம்பிக்கொண்டே போறதாம், அலம்பிண்டே போறதாம். அதுக்கு பாக்கியம் என்ன பாக்கியம்னா, இந்த திருவடி பட்டா போருமே, இந்த திருவடி பட்டா போருமே. முதல்ல பார்த்தோம்னோ யமுனை வசுதேவன் கண்ணனம் பெருமானை எடுத்துட்டு போகும்போது அப்ப யமுனா நதியானது எப்படி பண்ணிட்டு நன்னா கழுத்தளவுக்கு வந்து மேற்கொண்டு அந்த திருவடி அந்த கூடையினுடைய வெளியிலே இருக்க செய்தே அதை தொட்டு தன்னுடைய பாவத்தை கழித்து கொண்டுதனும். அதே போல இப்ப யமுனா நதியிலே வாய்க்கால என்ன பண்ணார், கண்ணன் அந்த மரக்கிளையில உட்கார்ந்துட்டு அப்படியே காலை ஆட்டிண்டு இருக்கச்சே அந்த கண்ணனம் பெருமான திருவடி நன்னா வருடி கொண்டே அது போயிட்டு இருக்கு. அப்பதான் புல்லாங்குழல் வாசிக்கிறான். ஆனந்தமா இருக்கு. அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறான். ஏன்னா புல்லாங்குழல் வாசிக்கிறது என்னன்னா அதுக்கு உண்டான அலங்காரம் பண்ணிக்கணுமோன்னு. அலங்காரத்துக்கெல்லாம் கண்ணெல்லாம் செலவழிக்கப்பட்டது. நம்ம எல்லாம் அலங்காரம் என்ன இருக்கும், நிறைய வைரத்தோடு நிறைய தங்கத்தால பண்ணப்பட்ட ஆபரணங்கள், வைரத்தாலே பண்ணப்பட்ட ஆபரணங்கள், வெள்ளியாலே பண்ணப்பட்ட ஆபரணங்கள் இதெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் செலவழிக்க மாட்டேன். ஒண்ணுமே இல்ல, புஷ்பத்தை தான் அடிப்பார். இப்ப இங்க என்ன அலங்காரம்னா மயில் தொகை இருக்கணும். மயில் தொகை, அந்த மயில் தொகையை தன்னுடைய தலையில சொல்லிப்பார். ஏன்னா தைரியல் நல்லா பண்ணுங்க. ஏன்னா எப்படின்னா ஒரு கைதேர்ந்த நடிகன் எப்படி தான் எந்த நடிப்புக்காக எந்த வேஷம் போட்டு நல்லா நடிக்கிறானோ அந்த மாதிரி வேஷம் போட்டு போறான். அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிறது இவர் ரொம்ப சாமர்த்தியம் இருக்கு, வேஷம் போட்டுக்கலாம். ஆனா வேஷம் போட்டுக்கிறதுக்காக தங்கமோ வைரமோ வைடூரியமோ இதெல்லாம் கிடையாது.
அங்கங்க இருக்கக்கூடிய புஷ்பம், அந்த புஷ்பத்து மேல படிச்சுட்டு புஷ்பத்தை படிச்சுட்டு மேல் காதல வச்சுப்பார், கீழ்காதல வச்சுட்டு இருப்பார், அடிக்காதல வச்சுப்பார். அது என்ன சுவாமி மேல் காது கீழ்காதுன்னா, மேல் காதல புஷ்பத்தை வைக்கிறதுன்றது நமக்கு எல்லாம் வச்சுட்டு இருக்க போனோம். மேல் காதல புஷ்பத்தை வைப்போம். அந்த கீழே காது குத்தின்னு இருக்க, கீழேயும் காது குத்தி இருக்கும். அந்த காது குத்தி இருக்கணும், அந்த காது குத்தி இருக்க அதுல ஒரு புஷ்பத்தை சொல்லிப்பார். அப்ப நடு காதுல குத்தி கொண்டு அதுலயே ஒரு புஷ்பத்தை சொல்லுவார். அப்ப மேல் காது, கீழ்காது, நடுக்காது. இன்னைக்கு நிறைய பேர் இதை பண்றா. நிறைய பேர் என்ன பண்றா, மேல் காதை குத்தின்னு ஒரு ஆபரணத்தை போட்டுக்கிறா, கீழ்காது எல்லாருமே போட்டுக்கிறா, அது தோடோ இல்ல கம்மலோ ஏதோ ஒன்று போட்டுக்கிறா, நடுவுல ஒண்ணு குத்திக்கிறா, குத்தின்னு போட்டுக்கிட்டு. இதெல்லாம் அன்னைக்கே பண்ணிட்டார் கண்ணன் பெருமான். இன்னைக்கு நாகரிகம் சொல்றது இல்லையா, இந்த நாகரிகத்தெல்லாம் பூர்ணமா அன்னைக்கே கண்ணன் பெருமான் பண்ணிட்டார். அப்ப இந்த பூவை நல்லா சொல்லிட்டு வருவானா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கீழ்காது மட்டும் இல்ல, நடுக்காது மட்டும் இல்ல, சில இடத்துல எல்லாம் போய் பார்த்தேன்னா ஒரு காது போட்டுக்கிறான். சில இன்னைக்கே நீங்க பார்க்கலாம், சில ஆண் மகன்கள் என்ன பண்றா, ஒரு காதுல போட்டுக்கிறான், ஒரு காதுல ஒண்ணே இருக்காது. இதையும் விட்டு வைக்கல, அன்னைக்கே கண்ணன் பண்ணியிருக்காரு. இதையும் விட்டு வைக்கல, அன்னைக்கே கண்ணன் பண்ணியிருக்கார். ஒரு காதல் தோடு, ஒரு காதல் குண்டலம். ஒரு காதல் தோடு இருக்கும், அதே தோடு தானே இருக்கலாம், ஒரு காதல் குண்டலம் இருக்கும். இன்னைக்கு நீங்க மன்னார் ராஜகோபால சேவிச்சல அப்படிதான் சேவிச்சாய்ப்பார். ஒண்ணு வேண்டாம், திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள், உத்பலா வதகே திவ்யே விமானே புஷ்கரேஸ்வரம் சௌரிராஜ மகம்பந்தே சதா சர்வாங்க சுந்தரன்னு அந்த சௌரிராஜ பெருமாள் என்ன, நாகப்பட்டினம் ஆச்சரியமான பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள். இந்த ரெண்டு பெருமாளை போய் சேவிச்சேன்னா ஒரு காதல மட்டும்தான் நீல கல்லோடு ஒரு தோடு போட்டுட்டு இருப்பான். கிட்டக்க போய் சேவிக்கணும். ஒரு காதல மட்டும்தான் நீல கல்லோடு ஒரு தோடு போட்டுட்டு இருப்பான். ரெண்டு காதல இருக்காது, ரெண்டு காதல் இருக்காது, ஒரே காதல இருக்காங்க. இன்னைக்கு பல பேர் ஆண்கள் இதை பண்ணிட்டு இருக்காருன்னா அதை முன்னிக்கு அன்னைக்கே பண்ணிட்டார் பகவான், அன்னைக்கே பண்ணிக்கார். ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா சௌரிராஜன் சௌந்தரராஜன் ராஜான்னு பேர் வந்துனாலே, அந்த மாதிரி பேர் வந்துனால இந்த மாதிரி சாதிக்கிறாராம். அந்த நாட்கள்ல சக்கரவர்த்திக்கு இது ஒரு லட்சணமா வச்சிருந்தது. ஒரு காதல குண்டலம் போடுறது, ஒரு காதல தோடு போடுறதுன்றதுலாம் சக்கரவர்த்தி பெரிய பெரிய ராஜாக்கள், பெருப்பெருத்த ராஜாக்கள், அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தினின் பள்ளிக்கட்டிற்கு அந்தந்த பெருப்பெருத்த ராஜாக்களுக்கெல்லாம் இது லட்சணமா இருந்தனா. அதை போட்டு இருக்காரு பெருமாள். அப்பனா முதல்ல அலங்காரம் பண்ணி கொள்வார். அலங்காரம் நல்லா பண்ணிட்டாருன்னா, பண்ணிட்டதுக்கு அப்புறம் புல்லாங்குழல் தானே தான் வாசிக்கிறானா. இதுக்கு அலங்காரம் முக்கியமா சுவாமி? சுவாமி புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு அலங்காரம் முக்கியமானா, அதாவது இவர் அலங்காரம் பண்றதுன்னா பணத்தை செலவழிச்சு எல்லாம் அலங்காரம் பண்ண மாட்டாரு. செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாட்சி என்பகர் பூவும் குணந்து இங்குவை சூட்டவாவென்றே. செங்கல் நீர் இருவாட்சி என்ன, இந்த பூவெல்லாம் சாத்திட்டு நன்ன சாமந்தி பூ என்ன, இதெல்லாம் நான் சாதிப்பார். நீலோத்பல புஷ்பம் இதெல்லாம் சாதிப்பார். தாமரை புஷ்பம் அதையும் சாத்திப்பார். என்னென்ன வர்ணத்தில் என்னென்ன பூக்கள் உண்டோ, பாத்துங்க, என்னென்ன வர்ணத்தில் என்னென்ன பூக்கள் உண்டோ அத்தனையும் சாத்திக்கிறார். சாத்தின்னு தான் அவர் வாசிக்கிறார். புல்லாங்குழல் வாசிக்கணும் என்னடா, வெறுமை வாசிக்க மாட்டார். இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த பேண்ட் வாத்தியம் வாசிக்கிற பாருங்க, அதுக்கு உடுப்பெல்லாம் இருக்கு. அந்த உடுப்பெல்லாம் போட்டு வருவா. என்ன சுவாமி அலங்காரம் பண்ணிக்கலாம்? அன்னைக்கே முதல்ல கண்ணன் பெருமான் தான் காட்டி கொடுத்தார். புல்லாங்குழல் வாசிக்கணும்னா அலங்காரம் இருக்க வேணும். அந்த அலங்காரத்தோட தான் நல்லா வாசிக்கிறார். அப்பதான் நல்லா இருக்கும். அப்ப அவனே அழகன் அலங்காரன், அவனே அழகன். அது கேட்டா போல இயற்கை அழகு, செயற்கை அழகு. நாமெல்லாம் பண்றது செயற்கை அழகு. இது போட்டுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இருக்கிறதா இருக்க போறதுன்னு வச்சுக்கோ. அதே போல பகவானுக்கு அந்த மாதிரினா இயற்கை அலங்காரம் பண்ணிக்கொள்வான். கண்ணன் எந்தெந்த பக்கம் உட்காரானோ, அவன் வேணுகானம் பண்ணுகிறானோ, அந்த பட்சம் என்ன ஆகும்னா மரம் செடி கொடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கணும். சிறு வயசுல நமக்கு அறிவியல் பாடம் சொல்லி கொடுப்பார். இந்த சூரிய ஒளி எங்க பண்றதோ அங்க நீங்க செடியை வைங்கோ, செடி நல்லா வளரும். அது அநேகம் என்ன சொல்லுவாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இந்த ஜன்னல் பக்கம் சூரிய ஒளி பண்றதும்
அங்க நீங்க செடி கொடியை வைங்கோ அப்படின்னா ஒரு ஒரு கிட்டத்துல வச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்குன்னு ஒரு உபகரணம் இருக்கணும். அந்த உபகரணத்தை வச்சுட்டோம்னா அது அப்படியே வளரதணும். அதே போல கண்ணன் பெருமான இங்கங்கள்லாம் வேணுகாரன் எந்த பக்கம் உட்கார்ந்து பண்றானோ, எந்த பக்கம் வேணுகானும் உட்கார்ந்து பண்றானோ அந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா மரம் செடி கொடியில நன்னா வளர ஆரம்பிக்கிறதாம். செடி கொடிகள்லாம் நன்னா வளர ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்தந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மான் கூட்டங்கள், அந்த மான்கணங்கள் எல்லாம் வந்து நிக்குமா, எங்கேயோ இருக்கும். இந்த புல்லாங்குழல் வாசிப்பதை கேட்ட உடனே அங்கங்க இருக்கக்கூடிய மான் கூட்டம் எல்லாம் வந்துடுறான். அங்கு வந்து அவ அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. மேய்ஞ்சிட்டு இருக்கச்சே இந்த கடைவாயில் இருக்கணும். அந்த கடைவாயில மேய்ந்து கொண்டிருக்கும் போது கண்ணன் எங்க வாசிக்கிறானோ அங்க வாசிக்கக்கூடிய பக்கத்துல வந்து நிற்குமா. இது மான் கூட்டங்கள் அங்கங்க வாசிக்கிறோம், அங்க பக்கத்துல வந்து நிக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆகாசத்துல இருக்கக்கூடிய அப்தரஸ்ரீகள், அப்தரஸ்ரீகள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, யக்ஷர்கள் என்ன, கிண்ணறர்கள் என்ன, இவாளுக்கெல்லாம் வெட்கமா போயிடுவோம். என்ன சுவாமின்னா, நாமும் தான் வாசிக்கிறோம், நாமும் தான் பாடுறோம், நாமும் தான் நர்த்தனம் ஆடுறோம், ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. கண்ணன் பெருமான் அந்த காளிங்க நர்த்தனம் பார்க்கச்சே நம்ம இனிமே ஆடப்படாது. அதே அவன் வாசிக்கிறத பார்த்தா, புல்லாங்குழல் வாசிக்கிறத பார்த்தா இனிமே நம்ம வாசிக்கப்படாது. அதே போல கூத்தாடல் பார்த்தா இனிமே நம்ம ஆடப்படாது அப்படின்னு அவன் என்ன பண்ணா, தங்களுடைய கச்சேரியை விட்டுடலாம். இனிமே நம்ம கச்சேரினா நம்ம நினைக்கிறோம் கச்சேரி அவளுக்கு தரத்தா பாடுவா இல்லையா, அதெல்லாம் பண்ணப்படாதுன்னு அவன் நினைச்சிட்டான். இனிமே இதை நிறுத்தினோம். ஏன்னா எப்ப கண்ணன் பாடுறானோ அந்த கண்ணனுக்கு சமானமா நம்மளால பாட முடியலையே அப்படின்னு அவெல்லாம் ஆடப்படாதுன்னு ஆட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணா, அவெல்லாம் அங்கிருந்து, அது மட்டும் இல்ல, ஆகாசத்துல போயிட்டு இருக்கான். இந்த ஆட்டத்தையும் பார்த்து, இந்த பிருந்தாவனத்துல புல்லாங்குழலுடைய இசையும் பார்த்து அங்கிருந்து நகர்ந்து போக முடியாம அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து அப்சரஸ்ரீகள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், இவ யக்ஷர்கள் இவா பண்றது. அதே அங்க இருக்கக்கூடிய கறவை மாடுகள் இருக்கணும். அதுக்கு முன்னாடி மான் கூட்டங்கள் வந்து நின்னதுன்னு சொன்னேன். இந்த கறவை மாடுகள் என்ன பண்ணித்தன்னா, அந்த பறவை மாடுகள் 10,000 இருக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுது, கிட்டக்க வருது. கண்ணன் பெருமான் புல்லாங்குழல் வாசிக்க கிட்டக்க வருது. அந்த கறவை மாடுலாம் கண்ணனோட உயரம். நம்ம இவருடைய கரஸ்பரிசம் பட்டபடியாலே கண்ணனுடைய உயரமா கறவை மாடு இருக்கு. பக்கத்துல வந்து நின்று கால் பரப்பி செவி காட்டகில்லாவே பெரியாழ்வார் திரும்பிக்கிறார். கவிழ்ந்திறங்கி கால் பரப்பி செவி காட்டகில்லாவே, தலைக்கு நன்னா தாய்ச்சண்டு. நல்லா பாருங்க, இந்த கறவை மாடுகள் என்ன பண்றதுன்னா காலை நன்னா பரப்பிண்டு தலையை கீழே நன்னா தாய்ச்சிண்டு காதை அசைக்காம பக்கத்துல வந்து கேட்குமா. சுவாமி பசுமாடுதான் கேட்குமா இசை? என்ன நல்லா கேட்கும், நல்லா கேட்கும். இசையை வைத்துக் கொண்டே பால் கறக்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த காலத்துல தமிழர்களுக்கு உண்டு. இசையை வைத்துக் கொண்டே பால், அந்த இசையாலே பால் கறந்துடும். அதெல்லாம் என்ன பண்ணா, அந்த காதை அசைக்காம பக்கத்துல நின்று கேட்கறதான். சரி சுவாமி, காதையை அசைக்கல கறவை மாடு, கால் பரப்பித்து தானா நிற்கிறது, கால் பரப்பித்து அதுக்கப்புறம் தலையை முடிஞ்சிருத்து, கேட்கறது தலையை முடிஞ்சிருத்து. இந்த காதை அசைக்காம இருக்குன்னு கேட்கணும்னா, காசை அசைச்சனா என்னன்னா அமிர்தம் தானே வருது. புல்லாங்க இருந்து அமிர்தம் வந்து கொண்டு இருக்குது. அந்த அமிர்தம் எது வழியா போறது, காது வழியா உள்ள போறதுன்னு, காது வழியா உள்ள போறதுன்னு, காது வழியா உள்ள போயிட்டு இருக்கச்சு. இப்ப அந்த காதை ஆட்டினேன்னா அப்ப உடனே உள்ள போகக்கூடிய அந்த அமிர்தம் வெளியே வழுதி போயிடுமோனோ. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காதை ஆட்டாம என்ன பண்ணிருக்கு, கறவை மாடுகள் காதை ஆட்டாம அந்த புல்லாங்குழல் இசையை நன்னா கேட்கறதாம். கறவையின் கணங்கள் வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கறவையின் கணங்கள் கால் பரப்பி செவிகாட்டகில்லாவேன்னு தெரிவிக்கிறார். அப்ப நன்னா கால் பரப்பிண்டு அந்த கானத்தை நன்னா கேட்டுட்டு இருக்கான், காதை அசைக்காம. காதை அசைச்சிட்டோம்னா என்ன ஆகும், ஓ அந்த அமிர்தம் தானாமிர்தம் வெளில வழிஞ்சு விடுமணும் நீங்க கேட்கறதா. ஆக மான்கணங்கள் எப்படி நிற்கும் என்றால், சித்திரம் எழுதினா எப்படி நிற்குமா இல்லையா? சித்திரம்னா இது டிராயிங் வரைகிறோம், வரைஞ்சவன அதை ஏதாவது பண்ணுமா, அது அப்படிதான் இருக்கு வருது. அந்த மாதிரி மான் கூட்டங்கள் அப்படியே நின்று இருக்கான். கண்ணன் எடுத்து புல்லாங்குழல் ஊத ஊத ஊத
இந்த மான் கூட்டங்கள் அப்படின்னு இருக்கு. எழுதி சித்திரம் போலே, எழுது சித்திரம் போலன்னு தெரிவிக்கிறாரு. அப்படி அது மாதிரி நிக்கிறேன் அப்படி இருக்கதான் மானுங்க நாங்கள் அப்படி இருக்கச்சுதே கவனமோடு இருக்கணும். அப்படியே இருக்கணும். ஆக புல்லாங்குழல் குறுக்க இருக்கும் பெருமை பல துவாரங்கள். இப்ப புல்லாங்குழல் இருக்கு சுவாமி, புல்லாங்குழலுக்கு என்ன பெருமை? கண்ணன் வாசித்தான் பெருமை, மூங்கில் மரத்துக்கு பெருமை, புல்லாங்குழலுக்கு என்ன சுவாமி பெருமை? பல துவாரங்கள் இருக்கணும், எத்தனையோ துவாரங்கள் இருக்கணும். ஒரு காத்து உள்ள போறது, எந்தெந்த ஓட்டையின் வழியா காத்து வெளில வருதோ அந்தந்த ஸ்வரஸ்தானம். புல்லாங்குழல் நிறைய ஓட்டை இருக்கணும், எந்தெந்த துவாரத்தின் வழியா காற்று வெளில வருதோ அந்தந்த ஸ்வரஸ்தானம். சஜ்ஜம் நிஷமம், சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் நிஷாதம் முதலான ஸ்தானங்கள். சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் நிஷாதம் முதலான ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா? இதுல ஒவ்வொரு ஸ்வரஸ்தானத்துக்கு வெவ்வேறு விதமான காத்து போகணுமா இல்லையே? என்ன சுவாமி, இந்த ஷட்ஜம் என்ற ஸ்வரஸ்தானத்துக்கு ஒரு காத்து போகணும், ரிஷபம் என்கிற ஸ்வரஸ்தானுக்கு ஒரு காத்து போகணும், காந்தாரம் என்கிற ஸ்வரஸ்தானுக்கு ஒரு காத்து போகணும், நிஷாதம் என்கிற ஸ்வரஸ்தானுக்கு ஒரு காத்து போகணுமா? கிடையாது. எல்லாமே ஒரே காத்து தான். உள்ள போகக்கூடிய காத்து ஒரே காத்து தான். அப்ப ஒவ்வொன்றும் தனித்தனியா காத்து போகுமானா போகாது, ஒரே காத்து தான். ஆனா ஒரே காத்து தான் என்ன ஆகுது, வெவ்வேறு ஓட்டையிலிருந்து வரும்போது வெவ்வேறு ஸ்வரஸ்தானம் வருது. நல்லா பாத்துக்கணும். புல்லாங்குழலால் நமக்கு ஒண்ணு தெரிவிக்கிறார் கண்ணன். என்ன தெரிவிக்கிறார்னா, புல்லாங்குழல் ஊதும் போது எத்தனையோ ஓட்டை இருக்கு, ஒவ்வொரு ஓட்டையிலிருந்து காத்து ஒரே காத்து தான். ஊதும் போது இந்த ஓட்டைக்கு இந்த காத்து, இந்த ஓட்டைக்கு இந்த காத்து, அதாவது சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் நிஷாதம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகைப்பட்ட காட்டானா கிடையாது, ஒரே காத்து தான் உள்ள போறது. ஒரே காத்து உள்ள போனாலும் திரும்பி எந்தெந்த ஓட்டைய வழியா வருதோ அந்தந்த காத்துக்கான ஸ்வரஸ்தானம் மாறுறது, ஸ்வரஸ்தானம் மாறுறது. ஆமா சுவாமி, இது என்ன சொல்ல வர? அதை போலதான் இப்ப ஒரே காத்து தான். ஒரே காத்து எந்த ஓட்ட வழியா வெளில வருதோ அதோட ஸ்வரஸ்தானம் மாறுதனும். இது ரிஷபம், இது சஜ்ஜம், இது காந்தாரம், இது நிஷாதம் சொல்றமோனோ. அதே போலதான் ஆத்மாக்கள் எல்லாமே ஒரே மாதிரி, எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அது எந்தெந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல அந்த ஆத்மா நடக்குது. இது போல காத்து ஒண்ணுதான், எந்த ஓட்ட வழியா வெளில வருதோ அதுக்கு தகுந்தா போல ஸ்வரஸ்தானம் மாறுறதும். அதே போல ஆத்மாக்கள் எல்லாம் ஒண்ணுதான். பாம்பாத்மாகட்டும், பள்ளி ஆத்மாகட்டும், மனுஷனாத்மா. அதே மனுஷன ஆத்மான்னு தனியா இருக்கான்னு கேட்காதீங்க, பாம்பாத்மான்னு தனியா இருக்கான்னு கேட்காதீங்க, பள்ளி ஆத்மான்னு தனியா இருக்கான்னு கேட்காதீங்க. எடுத்துக்கொண்ட சரீரத்துக்காக அந்த ஆத்மான்னு பேர் வச்சிருக்கேன் தவிர, ஆனா ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான், எல்லா ஆத்மா ஒண்ணுதான். ஆனா அது எந்த சரீரத்தை எடுத்துக்கிறதோ, அந்த எந்த உடலை எடுத்துக்கொள்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புறம் நடந்து கொள்கிறதா. இத புரிய வைக்கிறதுக்கு தான் புல்லாங்குழல். புல்லாங்குழல் என்ன, இவர் என்ன சுவாமி இந்த மாதிரி இருக்கார், இவர் என்ன சுவாமி இந்த மாதிரி இருக்காருன்னா, ஆத்மா பியூர், சுத்த சத்துவ வடிவம் பியூர். ஆனா அந்த சரீரத்துடைய பாதிப்பால, அப்ப எதனால அது கர்மத்தால பாதிப்பால அது இந்த மாதிரி இருக்கிறது. இது புரிய வைக்கிறதுதான் புல்லாங்குழல். இது முதல் அர்த்தம். இப்ப புல்லாங்குழல் இதுக்கு ஸ்வரஸ்தானம் எப்படி மாறுறதோ அதே போல ஆத்மா எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தகுந்த மாதிரி அதோட நிலைகள் மாறுது. இது முதல். இரண்டாவது, புல்லாங்குழல் கானத்தை கொடுத்தால் கண்ணன் நேரை ரெண்டாத்தங்க புல்லாங்குழல் ஒரு ரூபம், அந்த கானத்தை கொடுக்குறானு கண்ணன் நேரையே பாடல. அப்ப புல்லாங்குழல் மூலமாக தான் நம்ம கொடுக்குறாரு. அது எதுக்குன்னா அவரே உபதேசம் பண்ண மாட்டார், அவரே நேரா உபதேசம் பண்ணுவார்னா பண்ண மாட்டார். அப்ப என்ன சுவாமி, ஒரு ஆச்சாரியின் மூலமா தான் உபதேசம் பண்றார். அவரே நேர உபதேசம் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஒரு ஆச்சாரியின் மூலமா உபதேசம் பண்றான்றதுதான் அந்த அர்த்தத்தை தான் புல்லாங்குழலே காமிக்கிறது. ஏன்னா இவரே நேர வாய்ப்பாட்டா பாடி இருக்கலாமோ? ஏன் சுவாமி புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு சொல்லணும்? வாய்ப்பாட்டா பாடி இருக்கலாமா? பாட மாட்டார். ஒரு ஆச்சாரனை முன்னிட்டு கொண்டு பண்றாரு. அதனால்தான் ஏன் இவரே பாடினா என்னன்னா,
இவர் பாடினா பிரபலமாவாருன்னா அவர் உபதேசத்தானே, அவருக்கு உபதேசம் பண்ணாலும் அவருக்கு பிடிக்காது. இது எங்க சொல்றான்னா, கிட்டத்தட்ட 700 ஸ்லோகம் சொல்லியாச்சு கண்ணன் பெருமான் அர்ஜுனனுக்கு. நன்னா 1010வது நாள் ஆயிட்டு யுத்தத்துல. இது நடந்தது முதல் நாள். பகவத்கீதை நடந்தது முதல் நாள். 10ஆம் நாள் சரதல் படுத்தல் படுத்தார் பீஷ்மாச்சாரி. படுத்துன்னு உடனே அப்ப தர்மபுத்திர காப்பி சொல்றார் கண்ணன், ஏ தர்மபுத்திரா போ, இப்பவே போ. பீஷ்மன் இருக்கிற வரைக்கும் தான் தர்மம் நிலைத்து நிக்க போறது. போ, இப்பவே உன்னுடைய சந்தேகத்துக்கு உண்டான நிலையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ பீஷ்மன் கேட்டார். உடனே நம்ம பூர்வாச்சாரியர் கேட்கிறார், இவர் தானே கண்ணன், இவர் தானே பரபிரம்மம், இவர் தானே இதுக்கு முன்னாடி 700 ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இவரோட பீஷ்மர் சொல்வாருன்னா இவருக்கு தன்னுடைய உபதேசம் பிடிக்காது. பூர்வாச்சாரிய உபதேசம் தான் பிரதானம். அதாத்தானே அப்படின்னா தத்துவ வசனம், தத்துவ தரிசி வசனம்னு பேரு. தத்துவ வசனம் கண்ணன் சொன்ன கீதை. தத்துவ தரிசி வசனம் எது? விஸ்வம் விஸ்வம் வசத்காரகா பூத பவ்ய பபத்து சகசிராம் பாராயணம் பண்ற போனோம். தத்துவ தரிசி வசனம் அதுதான் முக்கியமானோம். அதானா அப்ப கண்ணனுக்கு தான் உபதேசம் பண்றதை காட்டிலும் ஒரு ஆச்சாரம் மூலியமா உபதேசம் பண்ணதான் அவருக்கு பிடிக்கும். அதனால்தான் புல்லாங்குழல் மூலம் உபதேசிக்கிறார். சரி சுவாமி உபதேசிக்கிறாரனோ, இவர் உபதேசிச்சா இவருக்கு பரிசு கொடுக்கணுமோனோ, பரிசு கொடுக்கணுமோனோ, நன்னா பரிசு கொடுக்கணும். இவர் எங்க உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிக்கிறார்? யமுனை ஆற்றங்கரிலே அதிலே காலை நன்னா நீட்டு அந்த யமுனா ஜலம் நன்னா இவருடைய கால திருவடிய வழிட்டு போறாம அங்க ஊத்திட்டு இருக்காரனோ. அப்ப என்ன பண்ணுது, யமுனா பார்த்தா கண்ணன் பெருமா இந்த மாதிரி நன்னா புல்லாங்குழல் வாசிக்கிறாரனோ, அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே. என்ன கொடுக்குறேன்னு நேரா என்ன பண்ணா, கிட்டக்க வர. கிட்டக்க வந்து அங்க இருக்கக்கூடிய தாவர மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய அலைக்கரங்களாலே நன்னா தீண்டி கொண்டு வந்து கண்ணன் திருவடிக்கை சமர்ப்பிக்கிறான். எதுக்குன்னா புல்லாங்குழல் வாசிச்சிருக்காரனோ, அதுக்கு பட்டம் கொடுத்து மாலை சாத்தனமோனோ. அந்த பட்டம் கொடுத்து மாலை சாத்திரத்துக்காக என்ன பண்ணா, அந்த தாமர புஷ்பத்தை இதெல்லாம் யாரு பண்ணது? யாரு? யமுனா நதியே பண்ணது அப்படின்னா. அதுக்கப்புறம் க்ஷீர ஊரணி அப்படின்னு ஒரு லீலை நடந்தது. குறுஞ்சிடை கூரை பணியாய் வஸ்திராபரணம் பண்ணணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு இதுல ஒரு சந்தேகம் வரும். என்ன சுவாமி இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அந்த மாதிரி பெண்கள் குளிச்சுட்டு இருக்கச்சு அந்த குளியில இருக்கக்கூடிய ஆடையெல்லாம் எடுக்கலாமான்னு இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகம். இதெல்லாம் சுக்கராச்சாரிய ஆச்சரியமான சமாதானம் சொல்றார். இது சொல்ல குறிஞ்சிடை கூறப்பட எப்போதும் கோபிமார்கள்லாம் என்ன பண்ணுவான்னா யமுனையில இறங்கி நீராட போவா. அவர்கள் அந்த நீராட போவ குளிச்சுட்டு இருக்கணும். குளிச்சுட்டு இருக்கச்சு அவர்களுக்கு தெரியாதபடியாக அவர்கள் கயிட்டு வச்ச துணி இருக்கணும். அந்த துணியெல்லாம் தான் எடுத்துட்டு தானே ஒரு மரத்து மேல உட்கார்ந்துட்டு அந்த மரத்துல நல்லா கட்டிட்டு அந்த மிச்சம் துணி எடுத்து தலப்பாவா கட்டிட்டு மேற்கொண்டு 2 தோல்ல போட்டுட்டு இன்னும் 2 எடுத்து இடுப்புல கட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவானா. குளிப்பவாளுக்கு இதெல்லாம் தெரியாது. கண்ணன் நம்முடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டான், நம்ம துணியெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு அவளுக்கு தெரியாது. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நேர வஸ்திரத்தை எடுக்க வந்து பார்த்தா துணியே இல்லை. அந்த கோபிமார்கள் துணி வந்து பார்த்தா துணியே இல்லை. ஒருத்தி பண்ணா என்ன எடுத்து கண்ணன் எடுத்துட்டான். அதோ அந்த மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கான், கண்ணன் எடுத்துட்டா. உடனே அவ கேக்குறா, குடு கண்ணா குடுனா. சரணாகதி பண்ணுங்க கொடுக்குறேன், சரணாகதி பண்ணுங்க கொடுக்குறேன்னா. சரின்னு அவளும் சரணாகதி பண்ணா. சரணாகதி பண்ணும்போது கையை கூப்பணுமோ. கையை கூப்பணும்னா ஒரு கையால மறைச்சிக்கிறா. இப்ப 2 கையும் விட்டாச்சுன்னா அப்ப அவ மானபங்கம் ஏற்படுமோனோ. அப்ப அதனால பண்ணா ஒரு கையால தங்களை மறைச்சுட்டு ஒரு கையால சரணாகதி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணா, பக்கத்தில் இருக்க இன்னொரு கோபி என்ன பண்ணா, அவரும் ஒரு கையால மறைச்சு கொண்டு இன்னொரு கையை சேர்த்து 2 கை சேர்த்துட்டு 2 கையா இந்த பெண்ணோடு ஒரு கை அந்த பெண்ணோடு ஒரு கை 2ம் சேர்ந்து சரணாகிதி பண்ண மாதிரி கை கூப்பினம் குடும்போன்னு கேட்கிறான். கை கூப்பினேன் குறிஞ்சிடை கூரைப்பணியாய் ஆழ்வார் பாட்டு. கண்ணா குறிஞ்சிடை கூரைப்பணியா அப்படின்னு கேட்கிறான். அப்ப என் துணியை குடுன்னு கேட்டோன்னே சரணாகதி பண்ணா. ஆனா ஒரு 2 கையும் கொடுத்தாச்சுன்னா மானமே போயிடுமோனோ. மானத்தை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணா, அப்ப ஒரு கையை ஊட்டி கொடுக்க வேண்டியனா. கண்ணன் உடனே சொல்றான், ஒரு கையால கையில வணங்கினா அந்த கையை வெட்டிடுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீங்க ஒரு கையால வணங்குறீங்களே,
ஒரு கை இவருடைய கை, மற்றொரு கை அவளுடைய கை. ஒரு கையால சொல்லி இருக்கணும், ஒரு கையால வணங்கினா அந்த கையை வெட்டிடுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால அதை கொடுக்க முடியாதுன்னு அவளும் வெட்கத்தை விட்டு 2 கையால வணங்கினான்னு சரித்திரம். எதுக்கு சொல், இதோட தாற்பயம் என்ன? இதோட தாற்பயம் என்ன? ஒழுங்கா 2 கையில வணங்கினா என்ன, வெக்கத்துக்கு வணங்கினான்னு இது சரித்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடாது. ஒண்ணுமே தான். துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாங்கதான்னு திரௌபதி கூப்பிட்டா. இருகையும் விட்டேனு திரௌபதியை போலே, இருகையும் விட்டேனும் திரௌபதியை போலேன்னு நம்ம பார்த்திருக்கோம். திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தை நம்ம பார்த்திருக்கோம். அப்பனா அவ முதல்ல இருந்து கூப்பிட்டுட்டு தான் இருக்கா. துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சம் கூப்பிட்டுட்டு தான் இருக்கா. கூப்பிட்டு இருந்தா கூட கண்ணன் பெருமான் வந்தானோ வரல, இல்ல புடவையாவது சுரந்தானோ சுரக்கவே இல்லை. இனி முடி அவர போறது, கடைசி முடி அவர போறது. அப்போ ஒரு கையால இதை பிடிச்சிட்டு ஒரு கையால பிரார்த்திக்கிறார். அப்போ பகவான் தனக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்தான கொடுக்கவே இல்லை. இரு கையும் விட்டேனே திரௌபதியை போல 2 கையை விட்ட உடனே வஸ்திரம் தன்னிலேயே வந்துருக்கணும். அப்ப இது சரணாகதி சாஸ்திரம் என்னன்னா, நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது. ஸ்வரக்ஷனே சுவான்வயம் ஒழிகை. ஏன்னா ஸ்வரக்ஷனே சுவான் வழிவுனா என்ன, நான் ரட்சித்துக் கொள்கிறேனே அப்படின்னா ஏன் சுவாமி வெட்கத்தை விடணும், வெட்கத்தை விடனா துடியெல்லாம் கைட்டணும்னு சொல்ற. அதை சொல்லல. நான் கையால் ஆகாதவன், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டேன், நீதான் எனக்கு ரட்சணம், உன்னை தவிர எனக்கு வேற ரட்சணம் கிடையாது என்கிற திட அத்தியவசாயம் பூர்ணமா இருக்கணும். ஆணுகுல்யச சங்கல்பகா பிராதிகுல்யச வர்ஜனம் ரட்சேதி விஸ்வாசதா, அது பூர்ணமா இருக்கணும். அப்பதான் பகவான் நம்ம ரட்சிக்கிறதுக்கு வரான். நிறைய பேர் சொல்லுவா தன்னுடைய ரட்சணத்தை ஒரு கையால பார்த்துட்டு இன்னொரு கையால பகவானை பிரார்த்திதான் வர்றதே கிடையாது, வர்றதே கிடையாது. இது சொன்னா அப்ப அந்த வெட்டப்பட்டு இருகையும் விட்டேன் திரௌபதி கூட இருந்தா தான் பகவான் காரணத்துக்கு வரான். இன்னும் இப்ப கூட நீங்க அங்க போனேன்னா அடிக்கடி சொல்லிட்டு இருக்க, யாத்திரை போகணும். கடனன் பெருமான் ராமனன் பெருமான் எங்கெங்கெல்லாம் பண்ணணும் அங்கெல்லாம் யாத்திரை பண்ணணும். ராம்காட்டு ஷீர்காட்டு நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல ராம்காட் ஷீர்காட்டு நிறைய இருக்கு. இந்த இடத்துல அந்த ஷீர்காட்டு இடத்துக்கு போனா ரொம்ப ஷீர்காடு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தள்ளி போகணும். அங்க போறோம் இல்லையா, அங்கதான் இந்த சரித்திரமா நடந்திருக்கு. ஷீர்காட் இந்த சரித்திரம், இந்த குறுங்கிளை கூரை பணியார் வஸ்திராபரணம் பண்ண சரித்திரம்னா அந்த ஷீர்காட்டை நடந்திருக்கு. இந்த அடுத்து ஆச்சரியமான ஒரு சரித்திரம், யஜ்ஞ பத்தினிகளுக்கு அனுக்கிரக சரித்திரம். அப்படின்னா ரிஷிகளுடைய தர்ம பத்தினிகள், ரிஷிகளுடைய தர்ம பத்தினிகளுக்கு கண்ணன் பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிட்டித்து. இந்த சரித்திரம் ஆச்சரியமான சரித்திரம். ஆனா அடியன் எல்லாமே சுருக்கமா தான் சொல்லிட்டு இருக்கேன். பாகவதத்தில் நல்லா விரிவா சொல்லியிருக்கு, அதே சுருக்கமா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்க அந்த கதையை நீங்களே பார்த்துக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. சரி, இப்ப இந்த கதையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏன்னா நிதானப்படுத்திக்கலாம். அப்ப ஒரு நாள் கோகுலத்துக்கு கிளம்பி போயிட்டு இருந்துச்சு, மாடுகளை மேய்த்து கொண்டிருக்க அங்க எல்லாருக்கும் பசி. குழந்தைகளோட போனாலும், குழந்தைகளோட பிருந்தாவனத்துக்கு போனா கோகுலத்திலிருந்து போயிட்டு இருக்கச்சே அங்க எல்லாருக்கும் பசி. அன்னைக்கு என்னமோ தெரியல, ஒரு கோபத்தால யசோதை என்ன பண்ணா, அன்னைக்கு பிரசாதத்தை கொடுக்க மறந்துட்டா. யசோதைக்கு கோபம், அந்த கோபத்தால பிரசாதத்தை கொடுக்க மறந்துட்டா. அதனால இந்த பிள்ளைகள் எல்லாம் கையில ஒண்ணுமே இல்லை. அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு, 7 மணி கிளம்பியாச்சு. கிளம்பி நேரம் வந்தாச்சு. வந்த உடனே இங்க வந்து இவாளுக்கு பசி வந்துட்டு என்ன பண்ணலாம், திருப்பி சாயங்காலம் தானே போனோம், மத்தியானம் சாப்பிடணுமே, என்ன பண்றது யோசிக்கிறார். யோசிச்சோடனே பெரிய ஹோமம் ஒரு இடத்துல நடக்கிறது. ரிஷிகள்லாம் உட்கார்ந்துட்டு ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. ஹோமம் பண்ணிட்டு இருக்கச்சே கண்ணன் சொல்றான், ஓ நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்கோ, அங்க போங்கோ, நேரா அந்த பிராமண ரிஷிகள்ல ஹோமம் பண்ணிட்டு இருக்காளோ அவள்கிட்ட போங்க. அவள்கிட்ட போய் என்ன பண்ணுங்க தெரியுமா, நான் கேட்டேன்னு சொல்லுங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்க, அப்படின்னு அங்க இருக்கிற பிரசாதத்தை தான் கொடுப்பா அப்படின்னு ரொம்ப தெம்பா சொல்லிட்டார். ரிஷிகள் மேல ஒரு நம்பிக்கை வச்சுண்டு கண்ணன் என்ன பண்ணான்னா, அந்த கோபகுமாரர்கள்ட்ட நேராங்க அதெல்லாம் ஹோமம் பண்ணிட்டு இருக்கா, அந்த ஹோமம் பண்ணிட்ட இடத்துல நான் கேட்டேன்னு சொல்லுங்க, அவ அவங்க பிரசாதம் கொடுப்பான்னு ரொம்ப தெம்பா சொல்லிட்டார். எல்லா குழந்தைங்களும் கிளம்பினான். கிளம்பி அங்க போன உடனே
பிரசாதத்தை கொடுங்கோ, ரிஷிகளை பார்த்து பிரசாதத்தை கொடுங்கோன்னு கேட்டா, அந்த ரிஷிகள் என்ன பண்ணா, நாங்கெல்லாம் பிராமண ரிஷிகள், நீங்கெல்லாம் இடப்பிள்ளைகள், சாமானியப்பட்டவர்கள், நாங்கெல்லாம் பிராமண ரிஷிகள், அதனால உங்களுக்கெல்லாம் இப்ப பிரசாதம் கொடுக்க முடியாது. இடப்பிள்ளை ஆனபடியாலே நாங்கெல்லாம் ஒன்று கூட யாகம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இழப்பிள்ள ஆனபடியாலே அது எப்ப வந்து கேட்கிற, பகல்ல வந்து கேட்கறிய பிரசாதத்தை. இவங்க சாயங்காலம் முடிஞ்சிடும். சாயங்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, கலந்த சாதமா கொடுக்குறேன், அப்ப வாங்கும் அப்படின்ட்டு. அப்படின்னா அவெல்லாம் சாப்பிடுவா. அவெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்குமோன்னு முந்தியெல்லாம் பகல்பிக்ஷாந்தி வீட்டுக்கெல்லாம் பிக்ஷை எடுக்க வருவா. இப்பெல்லாம் கிடையாது, சிட்டில கிடையாது. ஒருவேளை கிராமத்துல இருக்கலாமோ தெரியல, அடியேன்னு தெரியல. அப்ப அந்த பிக்ஷைக்கு வரச்சே என்ன பண்ணுவான்னா, இவ வந்து இவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பா, மிச்சம் மீதி இருக்குமோன்னு அப்ப அதெல்லாம் கலந்து போட்டுவா. கலந்து மிச்சம் மீதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அதை கிளம்புன்னு சொல்றது. ஆனா அது கிளம்ப கிடையாது. அதுக்கு வந்து மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கலந்த சாதம்வா. அந்த கலந்த சாதத்தை கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டா, அதான் போங்கோ அப்படின்னு விரட்டி அடிச்சுட்டா, இவாளுக்கு வெக்கமா போயிடுது. இவாளுக்கு ரொம்ப வெக்கமா போயிடுது. என்னமா போயிடுது, என்னன்னா இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காளே, நமக்கு போய் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு ரொம்ப அவமானப்பட்டது வேற, கோபம் வேற, இன்னொரு பசி. இதனால அந்த வெறுப்போடு மொத்த குழந்தைகளும் நேர கண்ணன்ட்ட திரும்பி வந்தா. கண்ணா நீ சொன்னேன்னு போய் கேட்டோம். அவ என்ன பண்ணிட்டான், சாயங்காலமா நீங்கெல்லாம் என்ன இடப்பிள்ளைகள், உங்களுக்கு நான் கொடுக்கணுமா, சாயங்காலம் வாங்க கலந்த சாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படின்னு ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டான். அழ ஆரம்பிச்சுன்னா கண்ணன் சொல்றான், என்னைக்குமே பிக்ஷை எடுக்க போறவன்ட்ட மான அவமானம் இருக்கப்படாதுட்டான். இது ரொம்ப முக்கியம். அதனால்தான் பிரம்மச்சாரி தான் பிக்ஷை எடுக்கிறான். கிரகஸ்த பிக்ஷை எடுக்கிறான்னா பிக்ஷை எடுக்கிறது கிடையாது. பிரம்மச்சாரி பிக்ஷை எடுக்கிறதுன்னு என்னன்னு அர்த்தம்னா, மான அவமானம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையாது. கிரகஸ்தமா வந்துட்டானா அவ விட மாட்டாளே, பத்தினி இருக்காரனோ பத்தினி விட மாட்டாரனோ. அதனால பிரம்மச்சாரி இந்த மாதிரி இந்த கண்ணன் என்ன சொல்றான், பிக்ஷை எடுக்க போச்சு யாச்சகத்துக்கு போகும்போது மானவ அவமானம் பார்க்கப்படாது. ஏன்னா இங்க இல்லையா இன்னொருத்துக்கு போகணும், அடுத்த வீட்டுக்கு போகணும், இங்க இல்லையா அடுத்த வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி போய் கேட்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஓய்வை கொடுக்கலையே எனக்கு அவமானம் போயிடுது அப்படின்னு நடக்கப்படாது அப்படின்னு கண்ணன் சொல்றான். உடனே அந்த குழந்தைங்களாம் சொல்றா, என்னத்துமா சொல்ற, கண்ணா ஏதோ பட்டு சொல்ற மாதிரி இருக்கு, ஏதோ பட்டு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கறது. ஆமா நான் பட்டு வாமன அவதாரத்தின் போது அந்த அனுபவம் இருக்கு. என்ன பண்ண, நேரா மகாபலி கிட்ட போனேன். கொல்வன் நான் மாவலி மூவடி தாய் என்ற கல்வனே அவன் பிரார்த்தித்தனும். பிரார்த்திச்சே அவன் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் என்னென்னோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். உனக்கு எத்தனையோ ஊர் கொடுக்குறேன், எத்தனையோ செல்வங்களை கொடுக்குறேன், எத்தனையோ ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், என்னென்னவோ கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனா நான் மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில 3 அடி தானே கேட்டேன். அதனால என்ன கொடுத்தாலும் கொடுக்கல இருக்கலன்னு நின்று கேட்டேனும். அதனால கவலைப்படாதீங்கன்னா நீங்க இங்க இந்த மாதிரி அவ சொல்லிட்டாலும் கவலைப்படாதீங்கோ, மான அவமானத்தை விட்டுடணும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு எங்க சுவாமி ஒரு ஐத்தியம் சொல்வார், நடந்த ஐத்தியம் சும்மா கதையா சொல்வார். என்னன்னா, ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு வீட்டுக்கு போய் அடிக்கடி போய் பிக்ஷை கேட்டான். யாச்சகம் கேட்டுட்டான். யாச்சகம் கேட்டு கச்சே அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதெல்லாம் கிடையாது, போயிடுவான். அவெல்லாம் கிடையாது, போயிட்டு வாடினா. 2-3 தடவை கேட்டு பார்த்தான், கிடையாது, போயிட்டு வா அப்படின்னா. போயிட்டு வா சொன்னேன். இவருக்கு இந்த பிக்ஷை எடுக்கக்கூடிய இந்த பிக்ஷைக்காரனுக்கு கோபம் வந்துட்டு, கொஞ்சமாவது கொடுக்கலாமானோ, ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டு வா சொன்ன, கொடுக்க முடியாது போன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன. கோபம் வந்து என்ன சொன்னா, அடுத்த வீட்டுல பண்றதை உங்க வீட்டுக்கு பண்ணிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்காரு, கொடுக்குறதா இல்லையா, அடுத்த வீட்டுக்கு என்ன பண்ணிடனோ அதை உங்க வீட்டுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு பயமாயிடுச்சு. அவர் பயமா பண்ண, அடுத்த வீட்டுல பண்ணதை நம்ம வீட்டுக்கு பண்ணேன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா. சரி கொண்டு வந்து தீட்சை போடுறதுக்கு போட்டுட்டா. இந்த மாதிரி நிச்சயம் போட்டுட்டே இருக்கச்சு 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாள் ஆயிடுச்சு. சிவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அடுத்த வீட்டுல பண்ணி இருக்கானே, அடுத்த வீட்டுல பண்ணி சொன்னேன். நிச்சயமே போடுறச்சே வந்து சந்தேகப்பட்டே போட்டு இருக்கா. என்ன பண்ணுவான் பாப்போம் இந்த இருப்பானா. இந்த 30 நாள் முடிஞ்ச உடனே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு என்ன பண்றான் பாக்கணும்னு சொல்லிட்டு, நீ போட முடியாது போடணும்.
அப்பவே சொன்னேன், அடுத்த வீட்டுல பண்றதை பண்ணிடுவேன்னு சொன்னேன், நீ என்ன இப்ப விட முடியாது சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆமா அடுத்த வீட்டுல என்ன பண்ணியாது பண்ணிக்க போ, நான் இன்னைக்கு போட முடியாது அப்படின்னு தைரியத்தை வர வச்சுன்னு சொல்லிட்டா. இப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும், அடுத்த வீட்டுல பண்ணது பண்ணிருக்கணுமோ. அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அங்கிருந்து இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணா, கிளம்பி போயிட்டான். கிளம்பி கொஞ்சம் தூரம் போனா அவன் கூப்பிட்டு கேட்கிறார், என்ன அடுத்த வீட்டுல பண்ணது பண்ணிமேன்னு சொல்லிட்டியே, பேசாம போயிட்டு இருக்கேன்னு. இதைத்தான் அடுத்த வீட்டுல பண்ணேன், அதைத்தான் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீட்டுல என்ன பண்ண, பேசாம கிளம்பி போயிட்டேன். நீ என்னமோ அடுத்த வீட்டுல நான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைச்சது நீயா நினைச்சேன்னா அது உன் தப்பு தானே, அதை பண்ண நினைக்கிறீங்களா. அப்ப அது தெரிவிக்கிறாளே இதுக்கு. அப்ப பிச்சை எடுக்க போறோம்னா என்ன பண்ணணும், மாணவமானலாம் பார்க்கப்படாது, மாணவமானலாம் பார்க்கக்கூடாது. அதே இல்லைதான் இப்ப இந்த குழந்தைகளுக்கு என்னன்னா, கண்ணன் திரும்ப வந்து அழுத உடனே கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்கு உண்மை புரியல. என்ன உண்மை புரியல, கண்ணன் தான் எல்லாம்ன்ற உண்மை புரியல. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப அந்த ரிஷிகளுடைய பத்னிகள் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட போய் கேளுங்க. ரிஷி பத்னிகள் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட போய் கேளுங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்க, அவ கொடுப்பா அப்படின்னு சொல்லிக்கொண்டார். இப்ப அங்கிருந்து போகணும், நேரா கிளம்பினா குழந்தைகள்லாம் நேர ரிஷி பத்னிகள். இவா இருக்கிறது யாகசாலையில, ரிஷி பத்னிகள் இருக்கிறது அவளுடைய வீட்டுல இருந்துட்டு அவ குடிசையில இருந்துட்டு இருக்கா. நேரா அவள்கிட்ட போனா கேட்ட உடனே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா. இந்த குழந்தை அங்க போய் கேட்டோம், அங்க போய் கேட்ட உடனே அவெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டா, கொடுக்க முடியாது போங்க, நீங்க எல்லாம் யாதவால், நாங்கெல்லாம் பிராமணால், அது மட்டும் இல்லாம சாயங்காலம் வாங்கோ கலந்து சாதம் கொடுக்குறேன் இத்தனை சொல்லிட்டா. அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரிஷி பத்தினிக்கெல்லாம் ஒரே வருத்தம். என்ன வருத்தம்னா, யாருக்காக யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கா, அந்த யாருக்காக யஜ்ஞம் பண்றான்னு தெரியாம, அப்ப யாருடைய பிரீத்திக்காக பண்றான்னு தெரியலாம, அந்த பிரீத்தி யார் பிரீத்தி வேணுமோ அவளே வந்து கேட்கச்சே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாளே, இது என்ன இவாள்லாம், இவ என்ன பாசிச்சிருக்கா, என்ன சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு வருத்தப்படுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணனை கீதையில தெரிவிக்கிறான், அகம் ஈ சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுவேச்ச, அகமீ சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பர்வயேவச்ச. அப்படின்னா நானே எல்லா யாகங்களுக்கும் கர்த்தா, நானே எல்லா யாகங்களையும் பரிமாறிப்பவன், நானே எல்லா யாகங்களுக்குண்டான பலத்தையும் அனுபவிப்பவன், நானே நான் அகமியே சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு சொன்னானோ. இதெல்லாம் ரிஷி பத்தினிகளுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவா அப்படின்னா யாருடைய பிரீத்திக்காக பண்றா இதெல்லாம் தெரியாம அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. ரொம்ப வருத்தப்பட்டு இப்ப ஒண்ணுமே இல்லை, நாமே சில காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு பகவானுக்காக பண்றோம், பண்ணிட்டே இருக்கச்சே நேர பகவானே வந்துட்டார். ஒண்ணு வேணாம், சந்தியாவனம் பண்றோம் வச்சுக்கோங்க, சந்தியாவனம் பண்ணிட்டு இருக்கோம், சந்தியாவனம் ஒரு 10 நிமிஷம் ஆகும், இல்ல 5 நிமிஷம் ஆகும். சந்தியாவனம் பண்ணிட்டு பெருமாள் வந்துட்டார், பணம் வந்து கூப்பிடாரு, வரும் வரும் வரும், நீ பஞ்சாவனம் பண்ணிட்டு இருக்கணும், நானே வந்துட்டேன், என்னை பார்க்கலாமே அப்படின்னா, நீயே வந்துட்டிய, இரு சந்தியாவனம் ஒன்றும் முடியல, சந்தியாவனம் இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொல்லி அதை சொல்லி அசடுன்னு பேர். யாராவது சொன்னான்னா அசடுன்னு பேர், என்ன பார்த்தோம், அசடுன்னு பேர். அப்படின்னா நானா யாருக்காக நான் பண்ணிட்டு இருக்கணும், அந்த பரபிரம்மே வந்து விட்டேன். அந்த பரபிரம யாருக்காக யாகெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, யாருக்காக பண்ணிட்டு இருக்கா, அந்த அபாலே வந்து கேட்கறச்சு அதை குடுக்கறது விட்டுட்டீங்கன்னா நேரா இவ வந்து நாங்க யாகம் பண்ணணும் தெரிஞ்சோ. இது தெரிஞ்சு என்ன பண்ற, நன்னா படிச்சவா, சாஸ்திரம் நன்னா வாசிச்சவா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு சொன்னேன், அவளுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. ஆனா ரிஷியனுக்கு புரியலையா, மெத்த படிச்சவா. இந்த இடத்துல பாருங்க, பிரம்மாவுக்கு புரியாம அபச்சாரப்பட்டான், அதே போல இப்ப ரிஷிகளுக்கும் புரியல. ஆனா ஒண்ணுமில்லாத தயிர் விற்கிறவா அவ புரிஞ்சுட்டு இருக்கா, மோர் விற்கிறவா அவ புரிஞ்சுட்டு இருக்கா, நாவல் பழக்காரி இப்ப பார்த்தோம் இந்த சரித்திர, நாவல் பழக்காரி புரிஞ்சுட்டு இருக்கா. அப்ப இவன் தான் பராத்பரன் என்று தெரிஞ்சு கொண்டார்கள் இல்லையா. ஒண்ணுமில்ல, ததிபாண்டவன் என்ன பண்ணா, ததிபாண்டவன் கதை சொல்லிடுறேன். ததிபாண்டவன் கண்ணன் அங்கிருந்து வெண்ணெய் திருடிதான், வெண்ணெயை திருடி என்ன பண்றேன்னு காட்டினா, வெண்ணெயை திருடி தன்னை மாட்டின்ட்டான். அவ வந்து பிடிச்சிக்கிறதுக்காக ஓடி வரா, இவர் ஓடி போயிட்டு இருக்க நேரம் ஒரு ததிபாண்டவன் வீடு. ததிபாண்டவன்னா அப்பதான் மோரெல்லாம் வித்துட்டு அந்த பானை நன்னா அலம்பி நன்னா கவுத்து
அதை கவுத்து போட்டுட்டு அது மேல சாஞ்சிட்டு அந்த மோர் வித்து அந்த தஜிபானை உட்காந்து சாஞ்சிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஆத்துக்குள்ள கண்ணன் உள்ள நுழைகிறான். இதுக்கு எங்கேயா ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு உள்ள நுழைகிறான். அடிக்க வந்துட்டு இருக்காரு கோபகுமாரிகள் அவளை ஒடுக்கிறது உள்ள வந்துட்டு இருக்கா. உள்ள வந்துட்டு இருக்கிறது உடனே அந்த தஜிபானம் கேட்கிறான், என்னாச்சு என்னாச்சுன்னா, இல்ல நான் இங்கதான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் வேணும், ஒண்ணுமே இல்ல, உன்னுடைய பானை இருக்கணும், அந்த பானைக்குள்ள நான் ஒளிஞ்சிக்கிறேன்னு கண்ணன் கேட்கிறான். சரி ஒளிஞ்சுக்கோன்னா அந்த பானைக்குள்ள கண்ணனும் பெருத்தது, சாமானிய விட பெருத்த திருமேனி. அந்த திருமேனி உள்ள நுழைக்கணுமோனோ செமப்பட்டு உள்ள நுழைச்சாச்சு, உள்ள போயாச்சு. உள்ள போன உடனே அந்த கண்ணன் உள்ளுக்குள்ள பானை கவுத்தாச்சு. இப்ப கண்ணன் தெரியாது, வெளியே தெரியாது. நேரா அந்த கோபிமா வந்தா கேட்டா, கண்ணன் இங்க வந்திருக்கான்னு போட்டுருக்கு. வந்தானா? எங்க காணுமே எங்க இருக்கான்னு நீங்க சுத்தி பாருங்க அப்படின்னா, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா காணுமா, சரி நம்ம போயிட்டான். அவ போன உடனே கண்ணன் என்ன வெளியில விட்டுறான், வெளியில எடுத்து விடணுமோனோ, நீ எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா அவன் வெளில விடுறேன். இந்த ததிபானம் என்ன கேட்கிறான், நீ எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா நான் வெளில விடுறேன்னா, கொடுக்க வேண்டியது கொடுத்தா வெளில விடுறேன்னா, என்னால கொடுக்க முடியாதுன்னு உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்து நீ கேட்டு இருக்கேன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ கொடுக்க வேண்டியது கொடு, நான் உனக்கு வெளில விடுறேன். என்ன வேணும்னா மோட்சம் வேணும்னு கேட்கிறேன். என்ன வேணும்னா மோட்சம் வேணும்னா, இது என்னது இது, நான் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன், நான் மோட்சம் கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருந்தா நான் ஏன் உள்ளுக்குள்ள ஒழிஞ்சுக்கிறேன்னா, நீ யாருன்னு தெரியும், நீ இந்த மாதிரிலாம் பேசாத, அதனால நீ எனக்கு மோட்சத்தை கொடுன்னா. சரின்னு மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில விட்டான். அப்ப வெளில விடல. அடுத்து நான் எனக்கு மட்டும் மோட்சம் கொடுத்தா போறாது, என் பானைக்கும் சேர்த்து மோட்சம் கொடுங்க. என் பானைக்கு இன்னைக்கு நீங்க சீவைக்குன்னு போனா அங்க பானை இருக்குமா, நம்ம பூர்வாச்சாரம் தெரியுப்பா. என் பானைக்கு கொடுத்து மோட்சம் கொடுத்து தெரிஞ்சிருக்கா இல்லையா? இது யாரு? ததிபாண்டவன் தெரிஞ்சுட்டு இருக்கான், ரிஷிகள் தெரிஞ்சுக்கல, பிரம்மா தெரிஞ்சுக்கல. யாதும் ஓர் நிலைமை என்ன அறிவறிய எம்பெருமான் நம்ம பார்த்திருக்கோம். யாதும் ஓர் நிலைமை என அறிவறிய எம்பெருமான் இருக்கா இல்லையா? அந்த நிலையில தான் இந்த தெரியிருக்கார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ரிஷிகள் தெரியாம அவ என்ன பண்ணா, மேற்கொண்டு நிறைய பிரசாதங்கள் அதெல்லாம் கொடுக்குறா. எப்படி கொண்டு வரா, எப்படி உடைய பசி ஆகுதுன்னு. நாளைய தினம் காத்தால காலட்சேபம் கிடையாது, நாளைய தினம் சாயங்காலம், நாளைக்கு காத்தால மட்டும் கிடையாது. சாயங்காலம் தீபிகா சாத்துமர ஆச்சரியமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துடைய சாத்துமரை இன்னைக்கு அதோடைய சாராம்சம் என்ன, சாத்துமர கிரமம் என்ன, எல்லாரும் வந்து கேட்கணும்னு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம். ஆழ்வாரும் பெருமானார் திருவடிகளே. ஸ்ரீமதி ராமானுஜன் சாமி. சாமி ஒரு சந்தேகம் சாமி. சாமி, இந்த பிரம்மா வந்து மனசு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாரு பகவான் தானே, அவர் தான் வந்து கோவிந்தா பட்டம் கொடுத்ததா? பிரம்மா தான் கிருஷ்ணருக்கு வந்து கோவிந்தா பட்டம் கொடுத்ததா பால் அபிஷேகம் பண்ணி? கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணது இந்திரன். இந்திரன் கதை இனிமே வரப்போறது. கோவர்தனோர்தனம் பண்ணது, அந்த கோவர்தன மலையை பிடிச்சது இல்லையா, அதெல்லாம் கோவிந்த பட்டாபிஷேகம் இந்திரன் கொடுக்கிறார், பிரம்மா இல்ல. நன்றி சாமி, நன்றி. அடியேன் சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சாயங்காலம் சாத்தமர அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. ராமானுஜாய நமக. நமஸ்காரம் சுவாமி. சாயங்காலம் 5 மணிக்கு. அடியேன் சுவாமி. மெசேஜ் வந்து சுவாமி 5 to அடியேன்.